விநாயகரே, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். உடனே புறப்பட வேண்டியதான். சீப் எங்க வச்சேன்? நான் தான் மறக்க மாட்டேனே. முரளி, எடைய ஆட்ட தோல்ல போட்டுக்கிட்டு தேடின மாதிரி தலையிலேயே சீப்ப வச்சுக்கிட்டு தேடுறியே. இங்க இருக்கா? இன்னையில இருந்து ஈரண்டிங் ஒர்க். ஏண்டா, உங்க பேங்க்ல நீ ஒருத்தன் தான் வேலை பாக்குறியா? நான் போய் தானங்க வேலையை ஆரம்பிக்கணும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேல்ல? எப்படிமா வர்றது? 100-150 ஃபைல் மூவ் ஆகணும். நாங்க இல்லனா ஒரு வேலையும் நடக்காது. எல்லாரும் மூச்சுக்கு 300 தடவை முரளி ஜபம் தான் பண்ணுவாங்க. டேய், பெட்டியை மறந்துட்டு போறியாடா? அவசரத்துல முக்கியமானதை மறந்துட்டேன். ஐயாவோட விஷயமே இதுல தானே இருக்கு. சரியான புள்ள. முரளி, இந்த ரெஜிஸ்டர் கொண்டு போய் மேனேஜர் கூட. முரளி, இந்த பெண்ணுக்கு இங்கு போட்டு வா. மேடம், நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்க? என்கிட்ட சொன்னா நான் எடுத்து தரேன். இதெல்லாம் செய்யத்தானே நான் இருக்கிறேன். பரவாயில்ல. நானும் பாக்குறேன் இந்த ஆபீஸ்ல எல்லாரும் காபி வாங்குறதுல இருந்து குனிஞ்சு குண்டூசி எடுக்கிற வரைக்கும் அட்டெண்டர் தேடுறாங்க. நீங்க ஒருத்தர் தாங்க வேலையாக மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னாலும் நான் செய்வேங்க. யூ ஆர் அபவ் மீ. ஐ அம் வித் யூ. உங்களை வேலையேவ நான் விரும்பல. குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். 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 குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். காளேஸ்வரா, அறிவுகட்ட முண்டா, தப்பு தப்பா என்ட்ரி போடுறிய. அவங்க அப்பண்டா. என்ன ப்ரூஃப்? ஓ, இப்ப நான் புள்ளையா வரல. பேங்க்ல அக்கவுண்ட் செக் பண்ண வந்த ஆடிட்டிங் குரூப்ல வந்திருக்கேன். இந்த பாரு, கரன்சி எல்லாம் கரெக்டா என்ன கஸ்டமர்ட்ட கூட கரெக்டா என்ட்ரி போடியா. தொழில கொஞ்சம் அக்கறை காட்டியா. எங்க உனக்கு நோட்டுக்கே புடவை சுத்தினாதான் அக்கறை காட்டுவேன். அந்தப்பா முரளி, இங்க வா. இந்த லெட்டரை டிஸ்பாட்ச் பண்றது யாரு? இன்னைக்கு டியூட்டிக்கு நான் தான் சார் போகணும். உடனே புறப்படு. போகும்போது கவிதா வர சொன்னேன்னு சொல்லு. சரி சார். அடச்சே அடச்சே. கூப்பிட்டீங்களா சார்? ஆமா ஆமா கூப்பிட்டேன். டவுன் பிரான்ச்சில் போய் பணம் எடுத்துக்கிட்டு வா. காரை கூட்டிட்டு போ. முரளியை கூட்டிட்டு போறேன் சார். முரளின்னு ஏன் உடம்பாலேயே முறுக்கு புழியிற? அவன் லெட்டர் எடுத்துட்டு போயிருக்கிறான். நீ போய் பணம் எடுத்துட்டு வா. இங்க நிறைய செக் வரும். உடனே பணம் தேவை. போ. ஓகே சார். அடச்சே. யாரு? நான் நினைச்சேன். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியறதே இல்ல. ஏண்டா, வரும்போதே கோபத்தை கூட்டிட்டு வர? வர்றது யாருன்னு தெரிஞ்சுக்காம ஏன் கதவை திறக்கிற? நீ தானடா வந்த. நான் தான் வர்றேன்னு எப்படிமா உனக்கு தெரியும்? முதல்ல ஜன்னல் வழியா பார்க்கணும். வெளியே நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கதவை திறக்கணும். ஊர் கட்டு கிடக்குல. அம்மா, நான் பயத்துல சொல்றேன். நீ ஏன் முகம் வாடிட்ட? தனியா தாயார விட்டுட்டு போறமேங்கிற கவலை உனக்கு. உனக்கு ஒரு துணை கிடைச்சா அவ எனக்கும் துணையா இருப்பா. சொன்னா கேக்குறியா? சொல்ல மறந்துட்டேனே. நாளைக்கு ராத்திரி பேங்க் இன்ஸ்பெக்ஷன் விஷயமா மேனேஜர் கோயம்புத்தூர் போறாரு. கூட நானும் போறேன். திரும்பி வர ஒரு வாரம் ஆகும். நீ எதுக்கும் ஓடி விட்டு அம்மா துணைக்கு வச்சுக்கேன். கோயம்புத்தூர்க்கா? ஆமாமா. யாருகிட்ட இருந்து வந்த லெட்டர்? உங்க மாமா வீரராகவன்டா. கோயம்புத்தூர்ல ப்ரொஃபஸரா இருக்காருன்னு சொன்னியே, அந்த மாமாவா? ஆமாண்டா. நீ கோயம்புத்தூர் போறதா சொன்ன. கோயம்புத்தூர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ரொம்ப வருஷமா தொடர்பே இல்லாம போயிடுச்சு. என்ன ஒரு தடவை வந்துட்டு போன்னு சொல்லியிருக்கா. மாமாவுக்கு என்ன திடீர் பாசம்? எனக்கு கட்டி கொடுக்குற மாதிரி பொண்ணுங்க ஏதாவது இருக்கா? இருக்கே. சுதா சுமதின்னு ஒண்ணுக்கு ரெண்டா.
சுதா பிஏ படிச்சு முடிச்சுட்டாளாம், இன்னொருத்தி படிச்சுக்கிட்டு இருக்காளாம். குத்து விளக்காட்டுமா கண்ணு கிழக்கா கல்யாணத்துக்கு நிக்கிறாங்களாண்டா. இத பாருடா, நீ கோயம்புத்தூருக்கு போனா கண்டிப்பா உங்க மாமா வீட்டுல தான் தங்கணும். ஓ ஆமா, மாமா பொண்ணுங்க பேர் என்ன சொன்ன? சுமதி, சுதா, உனக்கு. ஏன் ஆடம்பர செலவு? நம்ம கல்யாணம் தான் செலவு இல்லாம நடந்தது. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நாளையாவது நல்லபடியா கொண்டாடலாமே. இங்கே உன் புடவை காமி, பில் பாப்போம். ஏமா பில்லுல போட்டிருக்கிற விலையை பார்த்தா புடவை தேர்ந்தெடுக்கிறது? எனக்கு 400 ரூபாய் புடவை, சுதாவுக்கு மட்டும் 1200 ரூபாய் புடவை. டாடி, உங்களுக்கு ஏன் இவ்வளவு பார்ஷாலிட்டி? 2 பேர்ல இது என்ன இங்க ஓர வஞ்சனை? நம்முடைய வெட்டிங் டேல சுதாவுக்கு செய்யறது ஸ்பெஷலா தான் இருக்கணும். இதுல மட்டுமா? அன்னைக்கு செயின் வாங்குறப்பவும் இப்படித்தான். நான் காலேஜுக்கு பஸ்ல போகணும், இவ என்னடானா டாக்ஸில போவா. ஏன் டாடி, நானும் உங்களுக்கு தானே பிறந்தேன். எனக்கு எல்லாமே சாதாரணம், இவளுக்கு மட்டும் எல்லாம் ஸ்பெஷல் ஆக்கும். இப்படி ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமும் இருக்கிறதுக்கு என்ன ஏன் பெத்தீங்க? ரொம்ப லேட்டா 16 வருஷம் கழிச்சு கேக்குறியே. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இதையும் அவளுக்கே கொடுங்க. நீங்க பண்ற வம்பு இருக்கே, உங்களுக்கு மூத்தவதான் ஒஸ்தி. சுதா, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீதான் எனக்கு வசதி. என்னம்மா சுமதி, நீயும் அர்த்தம் இல்லாம கோச்சிக்கிற. அவதான் பிடாரி, எடுத்ததுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கும். இனிமே திருத்தவே முடியாது. கல்யாணமாயி போனா போதும்னு இருக்கு. அப்பா கிடக்குறாரு, அவ வேணா அப்பா செல்லமா இருக்கலாம், நீ அம்மா செல்லமாச்சே. வாமா வா. ஹலோ, யார் பேசுறது? நீங்க யார் பேசுறது? நீங்க யாருன்னு முதல்ல சொல்றீங்களா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. உங்க பாட்டி யார் வேணும்னு சொல்லு மேன். பாட்டி, நான் முரளி பேசுறேன். எந்த முரளி? உங்களுக்கு எத்தனை முரளியே தெரியும்? இடியட். நீதான் இடியட். நீதான் இடியட். யாருமா அது போன்ல? யாரோ ஒருத்தர் ரவுடி தரமா பேசுறான்பா. அடிக்கடி ஒரு அனாமதேய கால் வரும்னு சொல்லுவியே, அவனா இருக்குமோ? அப்பா, நான் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க உள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, பிடிச்சிடலாம். நோ, போன கொடு. போன்லயே ஒரு பிடி பிடிக்கிறேன். அறிவு கட்ட முண்டாம். யாரா அது போன்ல? அக்கா எங்களோட பிறந்தா நீ? யாரா அறிவு கட்ட முண்டாம்? ஏண்டா போன் பண்ணா சரியா பதில் சொல்ல யோகியதை இருந்தா போன கிட வைடா. கூப்பிடுறா மிஸ்டர் வீரராவன. ஹலோ, ஐ அம் வீரராவன் ஸ்பீக்கிங். ஹலோ மாமாவா, நான் உங்க அக்கா சீனலட்சுமி மகன் முரளி பேசுறேன். யாரு? ஓ முரளியா? முரளி பேசுறாமா? முரளி, எங்க இருந்து பேசுற? ஹோட்டல்ல இருந்து. ஹோட்டல்ல இருந்தா? எப்போ வந்த மெட்ராஸ்ல இருந்து? காலையில தான், பேங்க் வரைய வந்தேன். நான் ஒருத்தர் இருக்கிறப்போ நீ எப்படி ஹோட்டல் தங்கலாம்? உடனே வா, இல்ல நான் அங்க வரட்டுமா? வேணாம், நானே வந்துடுறேன். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 9 ஸ்ரீராம் நகர். சரிங்க மாமா. யாருங்க? என் அக்கா சீதாவோட பையன் முரளிம்மா, பேங்க் வேலையா வந்திருக்கானா. யார் டாடி? உன் அத்தை பையன்மா முரளி. நாங்க பார்த்தது இல்லையே. வர சொல்லிருக்கேன். நானே அவனை சின்ன வயசுல பார்த்தது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பார்க்க போறேன். மைதிலி, முரளி வந்த உடனே அவனை நல்லா கவனிச்சுக்கணும். அவன் அம்மா சீதா அந்த காலத்துல எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா? ஆட்டோ 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 வரியாப்பா? ஆட்டோ வரையாப்பா? நான் தானப்பா முதல்ல கூப்பிட்டது. நான் தானே முதல்ல கேட்டது. அடன்னா 2 பேரும் ஏறிக்கங்க. அது எப்படிப்பா முன்ன பின்ன தெரியாத ஆம்பளோட வர முடியும்? அந்த அம்மா தான் முதல்ல கூப்பிட்டாங்க. நீங்க வேற வண்டி பாருங்க சார். உட்காருங்க. எங்கம்மா போனோம்? ஸ்ரீராம் நகர் போகணும்பா. ஆட்டோ ஆட்டோ இல்லப்பா, ஸ்ரீராம் நகர் போகணும். ஏறி சார். இந்த வீடு தான், இங்கே நிறுத்திக்கங்க. எவ்வளவு ஆச்சு? 2.60ங்க. எவ்வளவு ஆச்சுப்பா? 3 ரூபா 10 பைசா சார். சில்லற இருக்கா? நம்ம தோழர் தானே, வச்சுக்கங்க. தேங்க்ஸ் சார். என்னடி மூச்சரைக்கு வர? இடியட்.
முன்ன பின்ன லேடிஸே பார்க்காதவன். ரோட் சைடு ரோமியோ ஒருத்தன் ஷாப்பிங் போன இடத்துல இடிச்சு மோதனான். அப்புறம் என்னடானா ஆட்டோ ஸ்டாண்ட்ல வேற வம்பு பண்றான். யாருன்னு பாத்துக்கிறது? போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாமே. பாத்துக்கிட்டேன். சார் சார் இதான் நம்பர் 9. ஏய் இவனே தாண்டி. நீயா? ஏய்யா உனக்கு எவ்வளவு தைரியம்? அட்ரஸ் கேக்குற மாதிரி ஃபாலோ பண்றியா? அட்ரஸ் இல்லாத அல்டா. சுமதி நீ போய் போலீஸ் போன் பண்ணு. ஏய் என்ன முறைக்கிற? நீ பெரிய ஓவியம். உன்னை நான் ஃபாலோ பண்ணனாக்கும். எனக்கு வர வேலை இல்ல நினைச்சியா? கூப்பிடு போலீஸ. வாங்கப்பா, இவன் தான் கலாட்டா பண்றான். ஏய் மிஸ்டர், யாரு நீ? என்ன வேணும்? whom do you want to see? சார், நான் ஒன்னும் ரோட் சைடு ரோமியோ இல்ல. எங்க மாமான ஒரு பாவி தப்பா அட்ரஸ் கொடுத்தாரு. நானும் கண்ணியமான வேலையில இருக்கவன் தான். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். நான் வீரராகவன் ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன். வீரராகவனா? நான் தான்ப்பா அது. மாமா, நான் தான் முரளி, உங்க அக்கா மகன். முரளியா? அட எப்படி வளர்ந்துட்ட? நம்ம முரளிம்மா. இவங்க சுதா, சுமதி என் பொண்ணுங்க, மைதிலி உன் அத்தை. உள்ள வாப்பா. நிஜமாவே நீங்க என் மாமா தானே? நல்ல வேடிக்கைப்பா. காலையில போன்ல சண்டை, இப்போ நேர்ல சண்டை. இந்தப்பா காஃபி சாப்பிடு. சண்டையில ஆரம்பிச்ச உறவு சண்டை இல்லாம இருக்கணும். மாமா, நீங்க பெத்த 2 பொண்ணும் சரியான துணிச்சல்காரிங்க. அப்பா, உங்க அக்கா மகன் சரியான அடாவடி கேரக்டர். சண்டைன்னு வந்துட்டா லோ லெவலுக்கு இறங்கிடுறாரு. இது வரைக்கும் உங்ககிட்ட யாரும் எதிர்த்து நின்னு பேசினது இல்ல. ஆனா முரளி ஒருத்தன் தான் எதிர்த்து நின்னு பேசியிருக்கான். ஆமா, நீ ஏன் ஹோட்டல்ல தங்கணும்? ஆபீஸ் விஷயமா ஆன் டியூட்டில வந்ததுனாலதான். பெரிய ஆபீசரா இருப்பாரோ? இவரை போய் என்னென்னமோ பேசிட்டுமே. நாளையில இருந்து இங்க வந்து தங்கிடுங்க. முரளி, சீதா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்காங்க. எனக்கு சொந்தம்னு இருக்கிற ஒரே உறவு உங்க அம்மாவும் நீயும் தான்ப்பா. எப்படியோ உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டா. ஒரே புள்ள. நீ நல்லா இருக்கணும்ப்பா. சாப்பாடு இனிமே உனக்கு இங்கதான். ஊருக்கு போற வரைக்கும் இங்கதான் தங்கணும். சுதாவுக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? ஹலோ ஹலோ, முரளி இருக்காரா? மீனு, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? சுமதின்னு சொல்லுங்க. அவர் இல்லைங்க. இல்லையா? எங்க? தெரியாது. ஹலோ, மிஸ்டர் முரளி இருக்காரா? மிஸ்டர் முரளி அவங்க மாமா பொண்ணு சுமதியோட இப்பதான் வெளியே போயிருக்காரு. சுமதி, நீங்க தானே இருந்த? இல்லையே, இப்பதான் வந்தேன். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. ஹலோ, நான் முரளி பேசுறேன். நான் சுதா பேசுறேன். ஹலோ, நான் சுமதி பேசுறேன். 2 பேரும் ஒரே நேரத்தை பேசினா எப்படி? சரி, உங்களுக்கு யார்கிட்ட பேசணும்? நீங்களே சொல்லுங்க. போன்ல சுதா கிட்ட, நேர்ல சுமதி கிட்ட. சுதா, யூ ப்ரோசீட். அத்தா, காஃபி கொஞ்சம் இருங்க, பிஸ்கட் கொண்டு வரேன். இந்தாங்க, என் காஃபி தான் முதல்ல சாப்பிடணும். சுதா, அவனுக்கு கார் ஓட்ட தெரியுமா?
தெரியும். சுமதி உனக்கு தெரியும். யார் ஸ்பீடு ஜாஸ்தி? சுதாதான் கண்மண் தெரியாம ரேஷா போவா. சுதாவை நீ ஓவர்டேக் பண்ணுவியா? நான் இப்பவும் ஸ்டடி, போட்டிக்கே போக மாட்டேன். அதுலயும் சுதா கிட்ட சுதா, சுமதி உன்னை ஓவர்டேக் பண்ணா நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவியா? நோ, என்னால விளையாட்ட கூட எடுத்துக்க முடியாது. ஓவர்டேக் பண்ண இடமே கொடுக்க மாட்டேன். என் ரூட்ல அவ வரவே கூடாது. கார் ஓட்டுறதே எப்படின்னா லைஃப்லயும் சுமதி எனக்கு அப்புறம் தான். நான் மூத்தவ. என்ன ஓவர்டேக் பண்ண அவளுக்கு சான்ஸ் இல்ல. நானும் என் சிஸ்டரும் ருக்மணி சத்யபாமாவா ஆக விரும்பல. நான் உன்னை எனக்குன்னு சூஸ் பண்ணிட்டா அது பூவா படவியோ அவ அது கிட்ட கூட வரமாட்டா. எங்க அப்பாவே எனக்குன்னு தனியா தான் தருவாரு. நோ காம்படிஷன் பிசினஸ். என்னடி சொல்றது சரிதானே? 2 காஃபியும் கலந்து குடிக்க வேண்டாம். என்ன தாரிடுச்சு. சுதா, உன் காஃபியவே அத்தானுக்கு கொடு. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா பாப்போம். ஒரு ஊர்ல ஒரு ஊமை இருந்தான். அவனுக்கு திடீர்னு கத்திரிக்கோல் தேவைப்பட்டுச்சு. எப்படி கேட்பான்? அதே ஊர்ல ஒரு குருடன். அவனுக்கு பேனா தேவைப்பட்டுச்சு. அவன் எப்படி கேட்பான்? ஏன் கண்ணுதானே குருடு, வாயால கேட்க மாட்டானா? இப்ப நான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஆ. மிருகங்கள்லயே பக்தி உள்ள மிருகம் எது? மிருகங்கள்ல பக்தி உள்ள மிருகமா? தெரியலையே. நான் சொல்லட்டுமா? கரடி. அதுதான் பூஜை நேரத்துல வரும். முரளி அத்தா, நீங்க பேங்க்ல என்னவா இருக்கீங்க? சொல்லாதீங்க. மேனேஜர் தானே? இல்ல, பியூன். அவர் என்ன வரனா உனக்கு என்ன? சொல்லாதீங்க அத்தா. ஆமா, நீங்க என்னவா இருக்கீங்க? அதான் நீயே சொல்லிட்டியே, பியூனா இருக்கேன். என்ன பியூனா? ஆமா. விளையாடாதீங்க, நான் சும்மா அவளுக்காக சொன்னேன். முரளி, இந்த வர மாமா, உண்மையை சொல்லணும்னா இங்க கொஞ்சம் வந்துட்டு போ முதல்ல. நான் வரட்டுமா? சுமதி கிட்ட தானே முதல்ல சொல்லிக்கிட்டீங்க. உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்லணும். அதான் 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ஊருக்கு போறேனோ தப்பிச்சேன். அப்போ என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு போனா போதுங்கிறீங்களா? ஏன் ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிற? ஊருக்கு போகும்போது சந்தோஷமா சௌக்கியமா போயிட்டு வாங்கன்னு சொன்ன நான் குறைஞ்சா போடுவேன். நான் முரளி பெட்டியில எடுத்துக்கிட்டே பாருப்பா, இதெல்லாம் அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துடணும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவையும் கொடுத்து எல்லாம் என்னுடைய அக்காவுக்குப்பா. மாமா விட்டு சீர்வரிசையா? அக்காவும் தம்பியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருந்தாங்க. நீ வந்தது மூலமா ஏதோ தொடர்பு ஏற்படுது. அடிக்கடி லெட்டர் போடுப்பா. அம்மாவே ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வா. நீங்களும் வாங்க. முரளி, எங்களுக்கெல்லாம் நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். கலகலப்பா இருந்தோம். இப்ப நீ ஊருக்கு போயிட்டேன்னா வீடே வெறிச்சோடி கிடக்கும். வரேன் மாமா. வரேன். நானும் வரேன் ஸ்டேஷனுக்கு. நானும் வரேன். சரி சரி, நீயே போயிட்டு வா. யாரு? நான் தாம்மா. வாடா முரளி. என்னடா ஒரேடியா இழைச்சிட்ட? இழைச்சிட்டனா? மாமா வீட்டுல விருந்து சாப்பிட்டு ஒரு சுத்து பெருத்திருக்கேன். ஐயாவுக்கு சுதாவோட கவனிப்பு இல்ல. அப்படியா? ஆமா, மாமா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? சுதா எல்லாரும் சௌக்கியம். என்னடா இதெல்லாம்? இந்த அக்காவுக்கு தம்பி வாங்கி கொடுத்த சீதனம். அக்காவுக்கு சீதனம் இல்லடா, அவன் பொண்ண உனக்கு கொடுக்கறதுக்கு அஸ்திவாரம் போடுறான். என்னம்மா கைய சுட்டுக்கிட்டியா? சமயக்காரைய வச்சுக்க கேக்குறியா? சம்பளம் யாரடா கொடுக்கறது? சம்பளம் இல்லாத வேலைக்காரி எங்கேயாவது இருந்தா சொல்லு, கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்குவோம். நீயாவது காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீன்னா எனக்கு ஒத்தாசையா இருக்கும். சுதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் ரெடி. சுதா மாதிரி பொண்ணா? சுதா மாதிரி பொண்ணுக்கு நான் வேற எங்கடா போறது? போமா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. அம்மா பத்திரம், நான் வர்ற வரைக்கும் கதவையே திறக்காத. உன்னை பாத்துக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணியே தீரணும். அப்படியாவது செய்துட்டா சரி. சரி, மறக்காம லெட்டர் போஸ்ட் பண்ணிடு. சரிம்மா. சாப்பிடுங்க. என்னங்க, நீங்க மட்டும் மனசு வச்சா ஒரு பெரிய கவலை விட்டது. என்ன சொல்ற? நீங்க தான் பெரிய பிரின்சிபல் ஆச்சே, என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என் அக்கா பையன் முரளியே. ஆமாங்க,
மதுரை மீனாட்சியே சோமசுந்தரேசர் அடக்கின மாதிரி சுதாவை பொட்டிப்பாம்பு அடக்கிட்டா முரளி. அவங்க 2 பேரும் பாக்குறது கண்ணுக்கு அழகா நல்ல ஜோடி பொருத்தம். நீ ஆசைப்பட்டு நான் மறுக்கவா போறேன்? பிராப்தம் அதுவா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். நானும் கவனிச்சேன், அவங்க பழகிறதுல இருந்து சுதாவும் முரளியும் ஒருத்தர் விரும்புற மாதிரி தான் படுது. சுதா விஷயம்னா நீங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்குவீங்களே, உங்க செல்ல மகளாச்சே. உங்க செல்ல மகளா? நம்ம செல்ல மகள். திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திருக்கல்யாணம் கோவிலிலே. திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திருக்கல்யாணம் கோவிலிலே. திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திருக்கல்யாணம் கோவிலிலே. கண்கள் 2 திருவிளக்கு, 2 கைகள் ஆரத்தி ஒளி விளக்கு. கண்கள் 2 திருவிளக்கு, 2 கைகள் ஆரத்தி ஒளி விளக்கு. பாடி வந்தாள் மணவரை கீதம் பாடி வந்தாள், தன் மணமகன் திருமுகம் நாடி வந்தாள். மணமகன் திருமுகம் நாடி வந்தாள். திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திருக்கல்யாணம் கோவிலிலே. மோகனராகம் பாடிடவே இந்த மோகினி வந்தாள் அருகினிலே. மோகனராகம் பாடிடவே இந்த மோகினி வந்தாள் அருகினிலே. கனவுகள் பிறக்கும் நெஞ்சினில் நானே கலந்து நிற்கின்றேன் உறவினிலே. கலந்து நிற்கின்றேன் உறவினிலே. திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திருக்கல்யாணம் கோவிலிலே. திருவளர் செல்வன் மணமகனானால் தேன் மணமல்லிகை மாலையிலே. தேன் மணமல்லிகை மாலையிலே. என்னங்க இவ்வளவு சீக்கிரமா படுத்துட்டீங்க? இந்தாங்க பாலை சாப்பிடுங்க. எழுந்துரு. என்ன நீ கொஞ்சம் கூட புருஷங்கிற வெக்கம் இல்லாம பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்ட? நமக்குள்ள என்ன வைக்கும்?
இப்ப நீ என்ன பண்ற? கையில பால் டம்ளரோட தலையை குனிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வர்ற. பால் டம்ளரை என்கிட்ட கொடுக்குற. என் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ற. நான் ஸ்வீட்டை கடிச்சு உன்கிட்ட கொடுக்குறேன். நீ அதை சாப்பிடுற. அப்பத்தான் சம்பிரதாயப்படி முதலிரவு கரெக்டா இருக்கும். இதோ பாருங்க, நான் வெக்கப்பட ஆரம்பிச்சா நீங்க விடிய விடிய ஏங்க ஏமாற வேண்டியிருக்கும். சம்மதம்னா சொல்லுங்க, என் வெக்கத்தை நான் இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். ஐயோ, வேண்டவே வேண்டாம். 2க்கு பிறகா? இப்பவே வெக்கம்ல, 2க்கு பிறகு எங்க வரப்போகுது? சுதா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ என் மாமா பொண்ணு, நான் உன் அத்தை பையன். நமக்குள்ள என்ன வெக்கம்? இங்க பாரு, நான் உன்னை எல்லா விஷயத்திலையும் அனுசரிச்சு போறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீ என்ன அனுசரிச்சே ஆகணும். அப்படி என்ன விஷயம்? குடும்பம்னா சண்டை பூசல் இருக்கத்தான் செய்யும். நீ என்கிட்ட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும். இன்ஃபேக்ட் நான் உறவுல கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எங்க அம்மா சுகப்படணும்னு தான். கவலையே படாதீங்க, நிச்சயமா நான் உங்க அம்மா கிட்ட சண்டையே போட மாட்டேன். உங்ககிட்ட மட்டும் தினசரி சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நேரத்தோட ஆரம்பிப்போமா? பட்ட பகல் மாதிரி லைட்டை போட்டுக்கிட்டே வா. சரி, லைட் அணைச்சிருவோம். என்ன மிஸ்டர் முரளி, கோயம்புத்தூர் போறப்ப தனியா போனீங்க, ஆனா திரும்ப வரும்போது ஜோடியா வந்துட்டீங்க. என்னால நம்பவே முடியல. இட்ஸ் a great shock to me. எனக்கு கல்யாணம் நடந்துருச்சே தவிர என் லைஃப்ல அதான் பெரிய கண்டம். ஏ, நிர்பந்தமா கல்யாணம் செஞ்சுக்க வேண்டி வந்ததா? இல்ல, கல்யாணம் என்னமோ சொந்தத்துல தான் நடந்துச்சு. ஆனா மேரிட் லைஃப்ல சந்தோஷப்பட முடியாம ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. என்ன பேங்க் மேனேஜர்னு என் ஒய்ஃப் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. திருடனுக்கு தேள் கடிச்ச மாதிரி முழிக்கிறேன். நாளைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. ஆமா, என்ன இதெல்லாம்? இந்தாங்க. 5000 ரூபா, 2000 ரூபா, 1500 ரூபாயா? இது வரைக்கும் அம்மாவும் பிள்ளைய மட்டும் ஒண்டியா இருந்தீங்க. உங்க இஷ்டத்துக்கு பொறுப்பு இல்லாம சுத்துனீங்க. இனிமே முடியுமா? மேனேஜர் வீடுனா அந்த ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இருக்க வேண்டாம். தவணை முறையில டிவி, டேப் ரெக்கார்டர், சாரீஸ் இவ்வளவு வாங்கியிருக்கேன். இன்வாய்ஸ் இருக்கு. உங்களுக்கு தான் பேங்க்ல லோன் தருவாங்களே, 30 இன்ஸ்டால்மெண்ட்ல அடைச்சிடலாம். இன்ஸ்டால்மெண்டா? இன்ஸ்டால்மெண்டா? எப்படி இருக்கு? தலைவலியா? கைவசம் இருக்கட்டும் அனாசின். இதோ பாருங்க, வர 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினதும் கவரை பிரிக்காம என்கிட்ட கொடுக்கணும். நீங்க தான் மேனேஜர் ஆச்சே. எப்படியும் சம்பளம் 2000 ரூபாய்க்கு மேல வரும். ஐ நோ இட். கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். எனக்காக இந்த உலகத்துல அனுபவப்படுற ஒரே ஜீவன் இங்கதான். அது இப்போவாது புரிஞ்சுதுங்களா? எப்பவும் புரியும். தயவு செஞ்சு ஒரு சின்ன ஹெல்ப். என்ன சொல்லுங்க. நான் சுதாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து திண்டாடி தவிக்கிறேன். என்ன மேனேஜர் நினைச்சுக்கிட்டு அவ ஆடம்பர வாழ்க்கை வாழ்றான். அதோட ரிசல்ட் வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படி ஆகல. நீங்க தப்பா நினைக்கிறேன்னா தயவு செஞ்சு ஒரு 500 ரூபாய் கடனா. இதுக்கே அவ்வளவு தயக்கம்? சட்டன்லி தரேன். பேங்க் லோன் தந்தா போதுமா? எஸ், யூ ஆர் மை ரியல் கைட். ஏன் இந்த வெயில் காலத்துல உடம்புல உரம் முட்ட மாதிரி? இதோ பாருங்க, நீங்க ஒரு மேனேஜர்ங்கிறது மறந்துடக்கூடாது. அந்தஸ்தா ஆபீஸ் போகணும். கிளாக் போட்டுக்கிட்டு சீப் லுக்கா போக கூடாது. உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஐயோ, அந்த பெட்டியை மட்டும் தொடவே தொடாத. என் பொழப்பே அதுலதான் இருக்கு. ஏ, ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ் இருக்கா? ஆமா ஆமா. இப்பதான்டா நீ ராஜா மாதிரி இருக்கு. தினமும் இப்படியே ட்ரெஸ் பண்ணிக்க. அங்க போனதும் கோட்டை மாத்தி ஆகணும். என்ன மாத்தணுமா? அது வந்து இந்த கோட்டை கலட்டும்னு சொன்னேன். வரட்டுமா? டாக்ஸில போயிடுங்க. சூட்டு போட்டுக்கிட்டு சைக்கிள்ல போக கூடாது. சீக்கிரமா கார் வாங்கணும். காரா? என் நிலைமை தெரியாம என் வாழ்க்கையோட விளையாடுறேன். பெட்ரோல் விற்கிற விலைக்கு பெடல் பண்ற கார்ல தான் போகணும். வரட்டுமா? அம்மா வரேன், பத்திரம். அடச்சே, சே, சே. ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்திருக்கிறாங்க. அவன் வட்டியே கட்டுறதில்ல. மறுபடியும் 6 மாசத்துக்கு முன்னால அவனுக்கு லோன் கொடுத்திருக்கிறாங்க. இப்படியே கொடுத்தா பேங்க் எப்படி நடக்கிறது? அட என்ன சார், 7 500 1000 கடன் வாங்கினா அவன் சக்கையா புழிஞ்சு சார் எடுத்துறாங்க. பணக்காரன் வாங்கினா திருப்பி கொடுக்கறதே இல்ல. அப்படி இருந்தும் பேங்க் பணம் பணக்காரன் விட்டு கதவை தான் சார் தட்டுது. கொஞ்சம் இரு, இங்க யார் தட்டுறா பாப்போம். ஹலோ ஹலோ, மேனேஜர் முரளி இருக்காரா? சுத்தமா சொல்லம்மா. அரளியா குரலியா?
மேனேஜர் முரளியா? டா, உனக்கு முரளி வேணுமா மேனேஜர் வேணுமா? சார் ஏன்டா வாயாலேயே துத்தி ஊதுற? எனக்கு வந்த போன் சார். குடுக்கலன்னா புடிங்குவான் போல இருக்கு. ஹலோ சுதாவா, 1 மினிட். புதுசா கல்யாணம் ஆனவன் ராத்திரிய பகலாக்கலாமா பகல ராத்திரி ஆக்கலாமான்னு பேசுவீங்க. சரி, பேசி முடி. நான் அப்படியே பாத்ரூம் போய் முடிச்சிட்டு வர்றேன். என்ன சுதா? ஆமா, உங்களுக்கு முன்னாடி போன் எடுத்தது யாரு? அது வந்து ஆபீஸ் பாய். இல்ல, முரளி வேணுமா இல்ல மேனேஜர் வேணுமான்னு கேக்குறானே. வாட் டஸ் ஹி மீன்? அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதோட காதும் கொஞ்சம் செவிடு. இந்த மாதிரி செவிடு குருடெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் வேலை வாங்குறீங்களோ? என்ன செய்யறது, சில நேரங்களில் உங்களை கட்டி மேய்க்கிறத விட வேலையவே விட்டுடலாம் கூட தோணுது. அதுக்காக வேலையை விட்டுட முடியும்? சரி, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, பொழுது போகல, போர் அடிச்சது, அதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாமேன்னு. எனக்கு உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் தான் ஆசையா இருக்கு. அப்படிதான் பேசிக்கிட்டே இருங்க. ஐயோ, இங்க எக்கச்சக்கமான வேலை இருக்கு. 1 ஹவரா காபி சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அதுக்கு கூட முடியல. காபி கூட சாப்பிடாம அப்படி என்ன வேலை வேண்டி இருக்கு? அந்த செவிட்டு பையில முதல்ல அமிச்சு காஃபி வேண்ட சொல்லி குடிங்க. என்ன? சரி, அப்படியே செஞ்சுறேன். வச்சுட்டுமா? வச்சிடறேன். சரி. இந்த படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? முழுசா 1000 ரூபாய் முழுங்கிருக்க, நல்லாதான் இருக்கு. நான் சாதாரண சுதாவா இருந்தா பரவாயில்ல, பேங்க் மேனேஜர் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் காட்டன் சரியெல்லாம் கட்டினா உங்களுக்கு தானே கேவலம். அதனால தவணை முறையில 6 படம் வாங்கினேன். இப்படி ஊர்ல எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்துறானுங்க. என்ன மாதிரி மாத சம்பளம் வாங்குறோம் பாடு திண்டாட்டமா போச்சு. சரி சரி, ஆரம்பிச்சிடாதீங்க. ஆமா, உங்களுக்கு போன் பண்ணா யாரோ போன் எடுத்து எரிஞ்சு விடுறாங்க. மேனேஜருக்குன்னு பர்சனல் போன் இருக்குல்ல, அவன் யாரு? சதா ஏங்க போன் பண்ணி உயிர் எடுக்கிறீங்க? அவரை வேணா லீவ் போட சொல்லி வீட்டோட வச்சுக்கிறதானேங்கிறான். யார் அவன்? முதல்ல அவனை டிஸ்மிஸ் பண்ணுங்க. நானே உன்கிட்ட சொல்ல நினைச்சேன், ஆபீஸ்க்கு அடிக்கடி போன் பண்ணாத, நான் ரொம்ப பிஸியா இருப்பேன், என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூட நானே சொல்லி வச்சிருக்கேன். அப்படியா? சரி சரி, வாங்க, பீச்சுக்கு போன நேரமாச்சு. அம்மா அம்மா, என்னப்பா? பீச்சுக்கு போயிட்டு வரமா? சரிப்பா, வராத்த போயிட்டு வாமா, சீக்கிரமா வந்துருங்க. முரளி மேனேஜர், இந்த போர்டை வீட்டு வாசல் முன்னாடி மாட்டினாதான் கௌரவமா இருக்கும். ஆமாமா. என் பொண்டாட்டி வேலையை தவளா வந்து சேர்ந்தாளே, காய்கறி வாங்கிட்டு வர்ற வயசா எனக்கு. எங்கேயாவது சினிமா போலான்னா தொல்லை பண்றாளே, அவ தொல்லை. டேய் முரளி. வணக்கம் சார். நல்லா இருடா. யாரு? யாராது? ஏய், ஏடா, வீதியில போறவன் வர்றவெல்லாம் உன் கூட வர்றவள பார்க்கலாம், நான் பார்க்கப்படாதா? அடைய வயசை உத்தியாசம் பண்ணியாவது உரம் கட்டுறா. யாரு? இது பொண்டாட்டி சார். பொண்டாட்டியா? ஆமா சார். பொண்டாட்டியா? பொண்டாட்டி மாதிரியா? பொண்டாட்டி தான் சார். என்ன அப்படி ரோட்ல ஹனிமூனா? இப்படி வாடா, இத கையில புடிடா, இதையும் கையில புடிடா. என் பொண்டாட்டி காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாடா, இத அவகிட்ட கொடுத்து விடுறா. இங்க பக்கத்துல சினிமா கொட்டாயில 5000 பொண்ணுங்க அரை நிர்வாணமா டான்ஸ் ஆடுறாங்களாண்டா, அத நான் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. என் பொண்டாட்டி கேட்டா சொல்லாதடா. அப்ப நான் வரட்டுமாடா? நீ போடா போடா போடா. ஆமா, யார் அந்த கலப்பு காசு? கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. மேனேஜரா கௌரவமான வேலையில இருக்கீங்க, இப்படி உங்கள மரியாதை இல்லாம பேசுறது? நீங்க நம்ம பியூன் மாதிரியும் இவரெல்லாம் பெரிய மேனேஜர் மாதிரி பேசுறாரு. அது வந்து எது வந்து? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் அவரு. அந்த காலத்துல இருந்து பழக்கம். வயசாயிடுச்சு இல்லையா, அதான் அப்படி பேசுறாரு. அப்ப 5 பத்து கேட்பாரு, கொடுத்தா டாவ குறைப்பாரு, கொடுக்கலன்னா டாவ கூட்டிக்கு வரடா. கூட்டிக்கு வரமா? இதோ பாருங்க, இப்ப நான் வந்தாச்சு. அட்லீஸ்ட் எனக்காவது கொஞ்சம் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுங்க. முதல்ல இதெல்லாம் தூக்கி எறிங்க. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணுமில்லடா, லேசா தலைவலியும் ஜுரமுமா இருந்துச்சு. சுக்கு கஷாயத்துல போற விஷயம். சுதா என்னடானா ஏகப்பட்ட இங்கிலீஷ் மருந்து தான் வாங்கிட்டு வந்துட்டா. வைட்டமின், சுறாமீன், எறாமீன் என்னென்னமோ மீன் பேரா சொல்றா. உங்க புள்ள கை நிறைய சம்பாதிக்கிறப்போ நீங்க ஏன் சுக்கு கஷாயம் சாப்பிடணும்? இந்தாங்க பில்லு. மருந்து மாத்திரைக்கா 200 ரூபாய் பில்லு? ஆமா, ஏல Z வரைக்கும் எல்லா விட்டமின் டேப்லெட்ஸும் வாங்கியிருக்கேன். எடிக்லோன் போடணும், குளுக்கோஸ் கொடுக்கணும். தினமும் எனக்கு குளுக்கோஸ் கொடுக்கறது பத்தாது. பில்லு பத்திரம் ஆபீஸ்ல கொடுத்து ரீஎம்பஸ் பண்ணி பணத்தை கொண்டாங்க. உங்களுக்கு தான் வைத்திய செலவு ஆபீஸ் ஏத்துக்குமே. நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மேனேஜர்னு பேரு தான், எந்த சலுகையும் அனுபவிக்காத மனுஷன். இனிமே நான் வந்தாச்சு, முன்ன மாதிரி இருக்க முடியாது.
பாத்தியாமா, தம்பி பொண்ணு மருமகளா வரணும் நீ ஆசைப்பட்ட, மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் துடிச்சேன். ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம். வரவுக்கும் செலவுக்கும் கட்டாம முழிக்கிறேன். சில நேரத்துல உண்மையை சொல்லிடலாமான்னு கூட யோசிக்கிறேன். என்னால தாங்க முடியல. கத்தி பேசாதடா, அவ காதல விழுந்துற போதும். கொஞ்ச நாள் பொறுமையாயிரு, எல்லாம் சரியா போயிடும். ஏய் முரளி, முரளி, ஏய், ஆமா சவிக்கமா? முரளி பையன் இருக்கிறானா? யோ கீழே இறங்கியா, இறங்கியா கீழே. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? முரளி என்ன உங்க வீட்டு வேலைக்காரனா இல்ல எடுபடி பையனா? கேட்க வரதே 5-10 தர்மம், இதுல அதிகாரமா டா வேற. அடச்சே, யாரு 5-10 தர்மம் காக்க வந்தா? ஓ, நீ யாரோ நினைச்சிட்டு பேசுற. நீ முரளி பையல கூப்பிடு, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். நிறுத்தியா? இன்னொரு தடவை அவன் இவன் பேசுன நடக்கிறது வேற. கெட் அவுட், கெட் அவுட். அடிப்பாவி. இந்த முரளி பையன் உள்ளே இருந்துகிட்டு அவன் பொண்டாட்டியை இங்க விட்டு கத்த வச்சான். அடச்சே, நான் ஏன் அங்க விட்டு கத்த வச்சான்? அடே முரளி, நீ ஆபீஸுக்கு வாடா, அவன் மூஞ்சிய சாப்பீஸ் பண்ணிடுறேன். சுதா, சுதா, ஆமா யார்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருந்த? அதுவா, அன்னைக்கு வரல கீரை கட்டு, அதாங்க 5-10. ஆமா, அந்த ஆள் வந்திருந்தாரு, கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறை. ஐயோ, மேனேஜரை இவ கடிச்சு அனுப்பிச்சுட்டா, நாளைக்கு நான் ஆபீஸுக்கு போனா அவரு என்ன கடிப்பாரு? வணக்கம்மா. வா முரளி. இது ஒரு முக்கியமான ஃபைல்மா. மேனேஜர் வந்த உடனே இதை கொடுத்துருங்க. நல்ல வேலை பண்ணி வந்த. ஒரு கெஸ்ட் வர்றாங்க, யாரோட டிஃபன் கார்டு வாங்கிட்டு சொல்ல நினைச்சிருந்தேன். கொஞ்சம் இரு. சரிம்மா. பேங்க்ல தான் பியூன்னு பார்த்தா அங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தங்க வீட்லயும் பியூனா இருக்க வேண்டியிருக்கு. இந்தப்பா, இதுல காஃபியும் ஏதாவது ஸ்வீட்டும் காரமும் வாங்கிட்டு. சரிங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? அதனால பரவாயில்ல. வாங்க உட்காருங்க. ஆமா, அது யாரு? அவர்தான் என் ஹஸ்பண்ட். கல்யாண பரிசு டனால் தங்கவேல் மாதிரியே இருக்காரு. எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். உட்காருங்க. மிஸ்ஸஸ் சுதா, நீங்க வந்து சேர்ந்ததுல இருந்து நம்ம லேடிஸ் கிளப் ரொம்ப நல்லா நடக்குது. உங்க வீட்டுக்காரர் உங்களை ரொம்ப ஸ்போர்ட்டிவா என்கரேஜ் பண்றாருன்னு நினைக்கிறேன். லேடிஸ் கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்கு எங்க வீட்டுக்காரர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறதே இல்ல. அப்படியா? எங்க வீட்டுல எப்பவும் சண்டை தான். அவருக்கு இதெல்லாம் பிடிக்கிறதே இல்ல. யூ ஆர் லக்கி. ஒரு தடவை உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிக்கிட்டு இங்க சாப்பிட வர்றீங்களா? கண்டிப்பா. ஆனா அவர் ரொம்ப பிஸி. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு கல்யாணம் ஆகி முழுசா 3 மாசம் கூட ஆகல. அப்படியா? உங்க ஹஸ்பண்ட் என்னவா இருக்காரு? சரஸ்வதி பேங்க்ல மேனேஜரா இருக்காரு. இஸ் இட்? என் புருஷனும் சரஸ்வதி பேங்க்ல தான் மேனேஜரா இருக்காரு. ஆமா, உங்க ஹஸ்பண்ட் எந்த பிரான்ச்ல மேனேஜர்? மாம்பழம் பிரான்ச்ல. என்னது, மாம்பழம் பிரான்ச்லயா? அங்கதான் என் ஹஸ்பண்ட் மேனேஜரா இருக்காரு. ரீசெண்டா தான் மதுரை இருந்து டிரான்ஸ்பர் ஆச்சு. உங்க ஹஸ்பண்ட் மேனேஜரா இருக்கிறது வேற பிரான்ச்சா இருக்கும். நோ நோ, அவர் 4-5 வருஷமா இதே பிரான்ச்ல தான் வேலையில இருக்காரு. நோ, என் ஹஸ்பண்ட் ஜெயராமன் தான் மாம்பழம் பிரான்ச்சுக்கு மேனேஜர். ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு மேனேஜர் தானே இருக்க முடியும். சர்டன்லி நாட். உங்க வீட்டுக்காரருக்கு ஒருவேளை வேற பிரான்ச்சா இருக்கணும். இல்ல அவர் போய் சொல்றாரு. தயவு செஞ்சு விசாரிங்க. நீங்க அடிச்சு சொல்றத பார்த்தா என் ஹஸ்பண்ட் மேல எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. ஆமா ஆமா, இப்பெல்லாம் இந்த ஆம்பளையும் நம்பவே முடியறது இல்ல. வேலையா போயிட்டா கூட வீட்டுல சொல்றது இல்ல, ஆபீஸ் போற மாதிரி போயிட்டு எங்கேயாவது கிளப்ல உட்கார்ந்துட்டு சாயந்தரமா திரும்பி வருவாங்க. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கு. எதுக்கும் உங்க ஹஸ்பண்ட கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆமா ஆமா, சாதாரணமாவே அவருக்கு எங்கிட்ட மறைக்கிற சுவாபம் கொஞ்சம் இருக்கு. இன்னைக்கு வரட்டும், கண்டிப்பா செக் பண்றேன். கொஞ்சம் இருங்க. வரங்க. வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தலை வலிக்குது. மாத்திரை சாப்பிடுறீங்களா? நீ தர்ற மாத்திரை ஒவ்வொன்றும் தலைவலி அதிகமாக்குது. தானா சரியா போதா பாப்போம்.
ஊர் ரொம்ப கெட்டு போச்சு. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட மேனேஜர்னு வாய் குசம் போய் சொல்ற மனுஷன் உருப்படானா? அவளும் அதை நம்புறாள. முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சா போல எத்தனை நாள் போய் சொல்ல முடியும்? நீ யாரு சொல்ற? அதை ஏன் கேக்குறீங்க? எங்க லேடிஸ் கிளப் ஜாயின்ட் செக்ரட்டரி கற்பக இருக்காள, அவ புருஷன் தான் மாம்பழம் பிரான்ச் மேனேஜர்னு என்கிட்ட பெருமையா பீத்திக்கிட்டா. எனக்கு ஒரே ஷாக். நீங்கல்ல பேங்க் மேனேஜர், அதனால உன் புருஷன் என்ன வேலையில இருக்காருன்னு செக் பண்ணு, அவர் போய் சொல்றாருன்னு சொன்னேன். அப்படி நீ அவங்க கிட்டே சொன்னியா? சரியான தலைவி. ரொம்ப விலை கொடுத்து வாங்கியாச்சு. என்ன சொல்றீங்க? பாவம் மிஸ்டர் ஜெயராமன் என்ன செய்ய போறாரோன்னு நினைச்சு பார்த்தேன். என்ன செய்வாரு? அவர் வைஃப் கேப்பா, இவர் திருன்னு முழிப்பாரு, நல்லா திட்டு வாங்குவாரு. அந்த அம்மா ஒரே அடி அழட்டிக்கிட்டு விளாச்சே, அப்படித்தான் வேணும். இவ்வளவும் உனக்கு தான். என்னது? அப்போ அவர் என்னவா இருக்காரு உங்க பேங்க்ல? மேனேஜர் வந்து ஸ்பெஷலா ஆடிட்டிங் விஷயமா அவர் ஆக்டிங் மேனேஜரா எங்க பிரான்ச்ல போட்டிருக்காங்க. என்ன நான் எப்பவும் போல இருக்கேன். அவரும் மேனேஜர் தானா? நீங்களும் மேனேஜர் தானே? அவ என்னவோ தான் புருஷன் மட்டும்தான் மேனேஜர், வெரிஃபை பண்ணுங்கறாள. சரி சரி, நமக்கே ஊர் கதை. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? வயித்த கலக்குது, நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்குது. ஒண்ணுமே புரியல. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஓவர் டென்ஷன். சதா வேலை வேலை நலஞ்சா எப்படி? அலையிற வேலை தானே. ஏர் கண்டிஷன் ஆகலன்னு நினைக்கிறேன். மேனேஜர் போஸ்ட் எத்தனையோ பொறுப்பு இருக்கு. இந்த செண்டுக்கு இந்த மாலுக்கு எவ்வளவு காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து வாங்குறதா? இது மேடையில போட்டது. இல்ல, உங்களை யாரோ பூக்கடையில பார்த்ததான்னு சொன்னாங்களே. என்னையா என்ன எவ்வளவு டூ படிச்சிருக்கான்? டூப் ஒண்ணும் இல்ல, நானும் பண்றதும் விழாவுக்கு வந்திருக்கோம். வந்துருக்கியா? ஆமா, அந்த கன்றாவை என் கண்ணால பார்த்தேன். பாத்தியா? ஆமா, ஏன் இப்படி சிக்கலாட்டம் பண்றீங்க? கொஞ்சம் ஒரு வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது சரி, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருந்த? ரேடியோல தானே இந்த டனால் தங்கவேலுன்னு ஒருத்தர் கல்யாண பரிசு படத்துல விட்டாரு பாருங்க, புருடா, அத போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அவன் யமகாதக பயலாச்சுதே. ஆமா. பாவி படம் பூரா பொய்யே சொல்லி அவன் பொண்டாட்டியை நம்ப வச்சுட்டான். பாத்தியா? பொண்டாட்டியை ஏமாத்துறவங்க படத்துல மட்டும்தான் இருக்காங்களா? நேர்லயே இருக்காங்கங்க. இருக்கிறான், ரொம்ப பேர் இருக்கிறான். அவன் எல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இன்னைக்கு புதுசா மாலையும் கையுமா வந்திருக்கீங்க? மாலைதான் புதுசு, ஆ, கை பழசு. தெரியுது. மாலை எதுக்கு? உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன்ல. ஆமா. இன்னைக்கு எங்க மேனேஜருங்க கான்பரன்ஸ் நடந்தது. சரி. அதுக்கு நானும் போயிருந்தேன். ஆ. எல்லாருமா என்ன பார்த்து நீங்களே பேசுங்கன்னு மேடையில ஏற்றி விட்டாங்க. பேசுனீங்களா? பேசினேன், 1.5 மணி நேரம் பேசினேன். 1.5 மணி நேரம் பேசுனீங்களா? மைக்கு முன்னாடி நின்னீங்களா? நான் ஏன் மைக்கு முன்னால் நிக்கிறேன்? இல்ல, இந்த மைக்கு டெஸ்ட் ஏதாவது பண்ணுனீங்களா? ஏ. மைக்கு டெஸ்ட் பண்றவனா நானு? ஆ. ஒரு மேனேஜரை பார்த்தா இந்த கேள்வி கேட்கறது? அதெல்லாம் போட்டோம். 1.5 மணி நேரம் என்னதான் பேசுனீங்க? பேசினேன், ஒரு உயிரான வார்த்தையை பேசினேன். ஆ. வங்கியின் சேவை நாட்டுக்கு தேவைன்னு எடுத்து விட்டேன் பாரு. ஆ. அடாடாடாடா, தட்டுனா தட்டிக்கிட்டே இருக்கிறான். உங்க முதுகுலையா? ஏன் முதல்ல ஏன் தட்டுறான்? ஆ. கைய தட்டுனா. ஆடேடே. நான் தான் அமைதின்னு சொல்லிட்டு ஆ. அப்படியே புறப்பட்டு வந்துட்டேன். அது சரி. ம். 1.5 மணி நேரம் பேசிருக்கீங்க, ஒரு மாலை தான் போட்டாங்களா? ஒன்னா போடுவான். ஆ. அடே அப்பா, என்ன மூழ்க அடிச்சுட்டானுங்க. மாலையில? ஆ, நான் தான் இந்த மாலையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாதுட்டு ஆ. ஒண்ணு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ. பாக்கி மாலையெல்லாம் செகண்ட் ஹேண்ட் வேலைக்கு வித்து ஆ. கண்ணு தெரியாத பள்ளிக்கூடத்தை கொடுங்கன்னுட்டேன். என்ன கருணை உள்ளங்க உங்களுக்கு. 2 நிமிஷத்துக்கு ஒண்ணு பேசக்கூடாது. ஏங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த கோட்டை கைட்டு கலட்டுறேங்க. ம். இப்பதானே வந்திருக்கிறீங்க, ஒன்னொன்னா தானே கலட்டணும். ஒண்ணுன்னாவா? ஆ. ஏய், நான் ஒரு கோட்டை தானே போட்டிருக்கேன். அட இந்த கோட்டை கலட்டி, டைய கலட்டி, கைய கலட்டி, ம். பொய்ய கலட்டி, அட இந்த பனியனை கலட்டி. பனியனா? ஆ. பொய்ய கைட்டின்னு உடனே நான் இன்னும் உடம்ப சுத்தி தொங்க விட்டுருக்கிற மாதிரி சொல்றீங்கன்னு நினைச்சேன். ஆ. என்னங்க, ம். எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் கட் அண்ட் ரைட்டா தெரிஞ்சாகணும். ம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அட சே, ஓங்கி அரைஞ்சாண்டா தெரியுமா? என்னடி பேசிட்டு இருக்கிற? நான் மேனேஜர், நீ மேனேஜர் பொண்டாட்டி. வாசல்ல என்ன போட்டிருக்குது? மேனேஜர் ஜெயராமன் போட்டுல. நம்ம வீட்டு வாசல்ல நம்ம எது வேணாலும் போடலாங்க. கோலமும் போடலாம், மாட்டை விட்டு சாணியும் போட சொல்லலாம். நல்ல வேளை மனுஷனை விட்டு. பேசக்கூடாது. நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஆ, மனுஷனா இருக்கிறேன். இல்ல, ம். நீங்க மனுஷன் இல்ல. மனுஷனா இருந்தா இவ்வளவு காலம் இந்த உண்மையை என்கிட்ட மறைச்சிருக்க மாட்டீங்க. ஐயோ, நான் எந்த உண்மையை மறைச்சேன்? சே, நீங்க இப்போ எங்க இருக்கிறீங்க? உன் பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறேன். சரியா? தங்கவேலு ஜோக் அடிக்கிறீங்களோ? கொன்னுடுவேன். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? பேங்க்ல வேலை பாக்குறேன். பேங்க்லயா பங்க்லயா? ஆமா.
பங்குல பழைய காரெல்லாம் மேல ஏற்றிட்டு தண்ணி அடிக்கிறேன். யாரு கண்டாங்க? நீங்க வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பங்குக்கு போறீங்களா, பங்கி அடிக்கிறீங்க? ஏய், ஒரு மேனேஜர் கிட்ட எப்படி பேசணும்? அங்கதான் எனக்கு சந்தேகம். என்ன? நீங்க எந்த பேங்க்ல மேனேஜர்? சரஸ்வதி பேங்கில் மேனேஜர். பெரிய வித்துவான். வீணை வசிக்கிறீங்களோ? கம்பி அறுத்துடுவேன். ஐயோ, என்னடா இவட பெரிய வம்பா போச்சு. நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து ஒழுங்கா மரியாதையா எனக்கு பதில் வரணும். ஐயோ, நீங்க எந்த பிரான்ச்ல மேனேஜர்? மாம்பழம் பிராஞ்சில மேனேஜர். மாம்பழம்? மாம்பழம் பிராஞ்சில இன்னும் ஒரு தடவை ஒழுங்கா மரியாதையா சொல்லுங்க. மாம்பழம் அடிக்காதே, பணாதாரத்தை பட்டுச்சுன்னா பட்டணத்தை நின்னு போயிடாயோ. அடி 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 அடிக்காதே, அத பக்கத்து வீட்டுக்காரன் பாக்குறான். கதவை சாத்திட்டு வந்தாவது அடியே. இந்த மாலை உதிர்ற மாதிரி உங்களை நான் உதுக்கல. இந்த படுபாவி பயலோ பொண்டாட்டி கையால அடி வாங்கிட்டு வந்து இந்த பூமாலையை கட்டியிருப்பான் போல இருக்குது. உதற உதற அடிக்காளே. உதரவும் அடிப்பேன். உதிர்ந்ததுக்கு அப்புறம் நாராலையும் அடிப்பேன். நாரால வேணாலும் அடி, நார அடிக்காதே. மேனேஜர் சார், என்ன சார் இது உட்காரத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஐயோ, பேனாவே எடுக்க முடியல, எப்படி கையெழுத்து போட போறீங்க நீங்க? என்ன ஆச்சு? வீட்டுல ஒரு சின்ன தகராறு. வீட்டுல சின்ன தகராறா இல்ல சின்ன வீட்டுல தகராறா? எனக்கு சின்ன வீடு கிடையாது. நீ வேணும்னா செட்டப் பண்ணி கொடு, நான் கெட்டப்பா இருந்துக்கிறேன். எனக்கே முதல்ல ஒழுங்கா செட்டப் ஆக மாட்டேங்குது சார். நான் சிங்கிள் எம்ஏ, என்ன டபுள் எம்ஏ வாக்கி என் தொழில மாத்திராதீங்க. ஆமா, இவ்வளவு நெளிகிறீங்களே, என்ன ஆச்சு? அந்த வாணியம்பாடி, இந்த வாணியம்பாடி இங்கேயா இருக்கு? அங்கதான் இருக்குது. வாணியம்பாடியில ரயிலும் மோதிக்கிட்டதுல அதுல ஜனங்களை வெளியில எடுக்கிறதுக்கு வெல்டு பண்ணி தானே எடுத்தாங்க. ஆமா, அதே மாதிரி நான் வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டி வெல்டு பண்ணி என் உடம்புல இருக்கிறதெல்லாம் வெளியில எடுத்துட்டான். சம்சாரம் பட்டறையில வேலை பாக்குறவங்க போல் இருக்கு. ஆனாலும் பாவம் சார், நீங்க ஏற்கனவே உங்களுக்கு உட்கார்ற இடத்துல பைல்ஸ், இன்னைக்கு டேபிள் பூரா ஃபைல்ஸ். ரொம்ப பரிதாபமா இருக்கு சார் உங்களை பாக்குறதுக்கு. நீ இருக்கிறிய யமகாதகன் ஆச்சுல, மனசுக்குள்ளார சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியில வேதனைப்படுற மாதிரி நடிப்ப. சார், எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. எப்படிப்பா கையெழுத்து போடுறது? கொண்டாங்க சார், நான் கூட்டிட்டு போறேன். ஓ, இங்கதான் போடுங்க. சார், என்ன சார் இது கையெழுத்து போட சொன்னா நீங்க நம்ம மாவாட்டுறீங்க? அப்புறம் நான் என்ன தள்ளி விடவா? வீட்டுல சுத்தமா கயட்டிட்டாங்க போல் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி வைங்க, நான் அப்புறமா வரேன். லீலா, நம்ம லேடிஸ் கிளப் பணத்தை என் ஹஸ்பண்ட் பேங்க்ல போட்டா அவர் மூலம் சில சலுகைகள் கிடைக்கும். நான் ஒரு முன்னாடி திடீர்னு போய் நிக்க போறேன். என்ன பார்த்து ஷாக் ஆயிட போறாரு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வாடாப்பா வா. நான் அன்னைக்கு சந்தேகப்பட்டேன், அது சரியா போச்சு. உன் பொண்டாட்டி என்ன சத்தம் போட்டா, என் பொண்டாட்டி என்ன அடியோ அடின்னு அடிச்சே விட்டா. ஏய், நீ வேணும்னா உன் பொண்டாட்டி கிட்ட நீ மேனேஜர்னு சொல்லிட்டு போயேன்டா. யாருக்குடா நஷ்டம்? எனக்கு தான்டா நஷ்டம். அதுக்காக என் பொண்டாட்டி கிட்ட போய் என்ன பியூன்னு சொல்லணுமா? என்னமா அடிச்சுட்டா? போன போன வழியில அடைச்ச. சீக்கிரம் எடுத்துட்டு வா. அந்த பாஸ்புக் எங்க? கேவலம் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக மேனேஜர்னு பொய்யா சொன்னீங்க. என் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டி பிடிக்க முடியாது. நீங்க வெக்கமா இல்ல? என் வாழ்க்கைய, என் கனவை அநியாயமா நாசமாக்கி அழிச்சிட்டீங்களே. புருஷங்கிற பந்தம் என்ன காலம் பூரா தலகுனிய வச்சிருச்சேன். என் புருஷன் பேங்க் மேனேஜர்னு தலை நிமிர்ந்து நடந்தானே, 4th கிரேட் தான் நீங்க. இனிமே நமக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவே கிடையாது. நீங்க யாரோ நான் யாரோ உறவுல கல்யாணம் பண்ணி வச்சு எங்க அப்பா என்ன ஊமையாக்கிட்டாரு. இல்லனா ஊரை கூட்டி காரி துப்பி உங்களை தலகுனிய வச்சிருப்பேன். கட்ட தலை கட்டி கொடுத்துட்டு போயிருப்பேன். டேமிட். நீ எப்படி கத்துனாலும் எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு உண்மை தெரியணும்னு நினைச்சேன். போய் உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்க. இப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுல. நீ சொன்ன மாதிரியாரு காலம் புரிய வைக்கும். எது நடந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான் நடக்கணும். ஊர் உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல, டோன்ட் கேர். ஆனா எங்க அம்மா மனசும் கண்ணும் கலங்க கூடாது. அவங்க எதிரில
தலைவிதியன் எப்போதும் போல நடந்துக்கணும். அதுக்காக உன்னை கெஞ்சவோ கொஞ்சவோ போறதில்ல. பெத்த மனசு வேதனைப்படக்கூடாது. உன்னால நீ என்ன மேனேஜர் நினைச்சதால நான் பட்ட கடன் ஏராளம். அதுல பெத்த கடன் ஒண்ணு. கொடுத்த வாக்குப்படி 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் நம்ம விரோதம். ஞாபகத்துல வச்சுக்க. முரளி, நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரட்டா? என்னம்மா திடீர்னு குண்டத்துக்கு போடுற? பின்ன என்னடா, சின்ன சிறுசுங்க தனியா இருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை? இவ்வளவு நாளும் அம்மா அம்மான்னு என் சொல்படி இருந்துட்டேன். இப்ப நான் கொஞ்சம் நகர்ந்து கொடுக்கறேன். என்னம்மா சொல்ற? உங்க மாமா ரொம்ப நாளா கோயம்புத்தூர்ல வந்து 1 மாசம் தங்கிட்டு போன்னு வற்புறுத்துறான். அவன் ஆசையை கெடுப்பானே, அதனாலதான் போலான்னு இருக்கேன். இப்ப ஏம்மா? ஆமாண்டா, நீயும் சுதாவும் தனி கொடுத்தன நடத்த வேண்டாமா? அவ சின்ன சிறுசு, ஆசை இருக்காத அவளுக்கு? இத பாருமா, காலாகாலத்துல ஒரு பேரனை பெத்து கொடு. ஏன்னா எனக்கு பொழுதே போகல. அதை உத்தேசம் பண்ணி தான் என் தம்பியை பார்த்துட்டு அப்படியே கோயில் குளம் போகலான்னு இருக்கேன். ஊருக்கெல்லாம் இப்ப வேணாம், என் கூட இரு. உன்னையும் பிரிஞ்ச என்னால சித்திரவதைப்பட முடியாது. அத்தை, கையை கழுவிட்டு சாப்பிட வாங்க. முரளி சாப்பிட்டானம்மா? இல்ல, அவனை கூப்பிட்டு சாப்பாடு போடுமா. ஒரு சேஞ்சுக்கு அம்மா கையால சாப்பிட்டோம். நீங்களும் அவருக்கு அப்புறமா போடுங்க. ராஜாத்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உண்மையில ஆசை வச்சுட்டேன். அதுக்கு காரணம் செத்து போன என் வீட்டுக்காரி மாதிரியே நீ இருக்க. இங்க பாரு, நீ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மனசு வச்சுட்டீனா சத்தியமா சொல்றேன், உனக்கு நகை நட்டெல்லாம் நான் நிறைய செஞ்சு போடுறேன். தப்பு சாமி, நான் கண்ணாலம் கட்டினவ, அதுலயும் வீடு வாச பெருக்கிறவ. நீங்க இப்படி தப்பு தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது. போ போ, உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். தாராள மனசு. ராஜாத்தி, பெருக்கிறியா? எங்க சாமி பெருக்கிறது? உங்க அப்பா கொடுக்கிற சம்பளத்துல வேலைக்கு வடிக்க முடியாம அழைக்கிறேன். எங்க அப்பாவோட மனையன், அவன் ஒண்ணும் தெரியாது. நீ பெருக்கணும், அவ்வளவுதானே. அத நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் என் மனசறிஞ்சு நீ கொஞ்சம் நடந்துகிட்டீங்கன்னா அப்படி கொஞ்சம். சாமி, ஒரு 2 ரூபா வேணும். ஓ, தரேனே. புது விளக்கு மாறு வாங்கணும், அதுக்கு. விளக்குமாரா? நானே வினோத்குமார், எனக்கு எதுக்கு விளக்குமார்? ஆமா, கல்யாணமானவ கிட்ட இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஐயே, நீ நல்லா இருக்கிறதுனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன். நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனீன்னா அப்பப்போ 50 100 தள்ளுவேன். வேலைக்காரிட்ட என்னடா பேச்சு? எனக்கு என்ன பேச்சு? அவ பாக்குறதுக்கு அம்மா மாதிரி இருக்கா. அவ வீட்டை பெருக்கிறா, நான் கொஞ்சம் பாசத்தை பெருக்கிறேன். விட்டா பெருக்கிடுவியே, அதை நீ தொடச்சிடாத. அவ இன்னொருத்த மனைவியடா, வேற கெடுத்துறாதரா. அவ உன்னை தொடப்பகட்ட வாங்க பணம் கேக்குறான். தொடப்பகட்டையா? ஒரு வழியா அப்பனை ஒதுக்கியாச்சு. எப்படி இத ஓரம் கட்டிடணும். ஓகே. விருப்பம் இல்லாத பண்ண நெருங்கிறது. ஐயோ, சொல்ல கேளு. விடுங்க. இப்ப நீங்க கை விட போறீங்க. கைய விடுங்க. ஐயோ,
மனுஷனே இல்ல மிருகம். தூர விலகி நின்னவளை துரத்தி பிடிச்சு கெடுக்கிறது கேவலம். வேலையில போய் சொன்ன வெக்கம் கட்ட மனுஷனுக்கு ஆசை ஒரு கேடா? மனுஷனா நீங்க? வெக்கமான ரோஷமான ஆம்பளையா நீங்க? என்னடி ஓட ஓட விரட்டுற? போனா போதுன்னு பொறுமையா இருந்தா சொல்லி பாக்குறியே. நீ என் பொண்டாட்டி, உன்னத்தோட எனக்கு உரிமை இருக்கு. ஊர்ல எவனுக்கு வேணாலும் போய் கேள். என் புருஷன் இல்ல, என்னத்தோட யோகிதை இல்ல. மனைவிங்கிறதுனால நான் ஆசைப்படாதப்ப என்ன கற்பிடிச்ச கேவலமான ஜென்மம். இந்த நிமிஷமே நான் அந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். போ. என்னம்மா திடீர்னு பரப்படுற? முரளியும் கூட வரலன்னு சொல்றான், நீ மட்டும் போறேங்கிறியே? ஒண்ணுமில்ல அத்தை, திடீர்னு என்னமோ அம்மா அப்பாவை பார்க்கணும் போல தோணுச்சு. அட, இதுவே உனக்கு 3வது மாசம் 4வது மாசமா இருந்து உன்னை அனுப்பி வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டாக்ஸி வந்தாச்சு. போறேன் அத்தை. போயிட்டு வரேன்னு சொல்லுமா. ஊர்ல அப்பா அம்மா சுமதி எல்லாரையும் கேட்டதா சொல்லுமா. சரி முரளி, நீ கூட அவளுக்கு துணையா போயிட்டு வரலாம். ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி இருக்கேமா. சாதாரண வேலையா இருந்தா நினைச்சப்பெல்லாம் லீவ் எடுத்துக்கலாம். அவருக்கு தான் பொறுப்பான வேலையாச்சே. நான் வரேன் அத்தை. சரிம்மா. பாத்தியாடா, நீ கூட போகலைங்கிற கோபம் அவளுக்கு. அம்மா, அப்பா, சுதா வந்திருக்கா. சுதாவா? அடடே, என்ன தனியா? அங்கே நில்லடி, ஆர்த்தி கொண்டாடுறேன். நான் சும்மாதான் வந்திருக்கேன். என்னம்மா தனியா? வரேன் லெட்டர் கூட போடாம? உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். போய் வாங்கிட்டு வா. அப்புறம் உள்ள போலாமா? இத கூட நீ உட்காருமா. அப்பா அப்பா, இந்த வேடிக்கை பாத்தீங்களா? சுதா வந்த பிறகுதான் அவ வரத அத்தான் கொடுத்த தந்தி வந்திருக்கு. இதுல என்னமா வேடிக்கை? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தான். அது எப்ப வந்து தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறமா? அவனுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். என்ன முரளி, கப்பல் கவுந்துட்ட மாதிரி கண்ணத்துல கை வச்சிட்டு இருக்கீங்க? கப்பல் கவுந்துதான் போச்சு. ஆனா என் மனசுல இருக்கிற பாரம் நீங்கிடுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? சுதாவுக்கு நான் பியூன்னு தெரிஞ்சு போச்சு. அதோட விளைவு பிரிச்சுட்டீங்களா? எஸ், மனசையும் கட்டளையும் பிரிச்சுட்டா. இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத குழப்பங்கள். நான் பியூனா மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா உங்களை தான் கல்யாணம் செஞ்சிருப்பேன். நீங்க மட்டும் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா, நீங்க பியூனா இருந்தா கூட நான் உங்களையே கல்யாணம் பண்ணிருப்பேன். வானத்தை பார்த்திருந்தேன், உந்தன் வண்ணம் தெரிந்ததடி. வானத்தை பார்த்திருந்தேன், உந்தன் வண்ணம் தெரிந்ததடி. வட்ட நிலவினிலே உந்தன் வாலிபம் வந்ததடி. சித்திரப்பட்டுடுத்தி குழலில் செவ்வந்தி பூ முடித்து, சித்திரப்பட்டுடுத்தி குழலில் செவ்வந்தி
செவ்வந்தி பூ முடித்து நெற்றியில் பட்டுமிட்டு சிலை ஒன்று நேரில் நின்றதடி வானத்தை பார்த்திருந்தேன் உங்கள் வண்ணம் தெரிந்ததடி. மார்கழி மேகங்களில் ஒரு மஞ்சம் தெரிந்ததடி. ஊர்வலம் போவதற்கு மனது அழைத்ததடி. வானத்தை பார்த்திருந்தேன் உங்கள் வண்ணம் தெரிந்ததடி. வட்ட நிலவினிலே உந்தன் வாலிபம் வந்ததடி. ஆப்பிளும் பேரிக்காயும் சைஸ்ல ஒண்ணா இருக்கலாம், பட் பிரைஸ்ல வேற வேற. ஏண்டி, நீ வந்து ஒரு வாரமாவதே, முரளிக்கு லெட்டர் போட்டியா? நீயும் போடல, முரளியும் போடல. ஏன் மாசமா தனங்கிற? யாருக்கும் தகவல் தந்து விஐபி மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்ல. என்னவா, சண்டை போட்டு வந்துட்டாளா? சுதா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. உங்க அம்மா தேவையில்லாம குழம்புற, அதனாலதான் கேட்கிறேன். முரளி ஆர்வத்தோடு எதுவும் லெட்டர் எழுதுறது இல்ல, சனி ஞாயிற்றுக்கிழமை கூட இங்க வர்றது இல்ல. நீயும் புதுசா கல்யாணான பொண்ணுக்குள்ள எந்த விதமான ஆன்சைட்டியும் இல்லாம இருக்க. எனக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டவுட். உனக்கும் முரளிக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? தெரிஞ்சுக்கலாம்னு தான். டாடி, முரளி மோசக்காரர், நம்பிக்கை துரோகி. ஏதாவது சீட் பண்ணிட்டானா? இல்ல ஏற்கனவே வேற யாரையாவது? அவர் ஆபீசர் இல்ல, பியூன். பட்டதாரி இல்ல, படிப்பு வாசனை இல்லாதவர். நம்ம எல்லாரையும் பெரிய பேங்க் மேனேஜர் மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டாரு. எந்த விதத்திலையும் என் படிப்பு என் போக்கு எதுக்குமே பொருத்தம் இல்லாதவர். புருஷன்னு மதிக்க முடியாத லோ கிரேட் க்ரூக். ஆஃப்டர் ஆல் பியூன். ஆசையா வளர்த்துட்டு அருகதை இல்லாத அந்தஸ்து இல்லாதவனுக்கா கொடுத்துட்டேன். சுதா, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா அவனை லேசில விட மாட்டேன். நோட்டீஸ் அனுப்பி மானத்தை வாங்கிடுவேன். டைவர்ஸ் கூட தயார். ஒரு நிமிஷம். இதுல கையெழுத்து போடுமா? அவனுக்கு அனுப்பி வக்கீல் பிச்சேஸ்வரம் மூலமா கோர்ட்டுக்கு இருக்கிறேன். கவிதா, நீங்க இங்க? அமைதிக்காக வந்தேன். நீங்க? நானும் அமைதிக்காகத்தான் இங்க வந்தேன். அமைதி இல்லாத கடலோரத்துல அமைதி தேடி வந்திருக்கோம். நிரந்தரமான அமைதி கிடைக்கணும்னா அந்த கடலுக்குள்ள போய் தான் விழுகணும். அவ்வளவு விரக்திக்கு போயிட்டீங்களா? ஆமா. சுதா கிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலையா? இல்ல. சுதாவோட சேர வழியே இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே சேர வழி இல்ல, போற வழியும் புரியல.
டாடி ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? யார்கிட்ட இருந்து? உன் புருஷன் முரளிகிட்ட இருந்தா? இல்ல, அந்த பியூன் முரளி கிட்ட இருந்து. நீங்க அனுப்புன நோட்டீஸ்க்கு ரிப்ளை வந்திருக்கான்னு கேக்குறேன். இல்லையம்மா, நோட்டீஸ் அனுப்பி ஒரு வாரம் ஆச்சு, அவனும் பதில் போடல. அவ அம்மா கிட்ட இருந்தும் நோ ரெஸ்பான்ஸ். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கும் துணிஞ்சவன் அர்த்தம். லேஸ்ல விடக்கூடாது. ஆமா ஆமா, சரியான பாடம் கற்பிச்சு புரிய வைக்கணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அவதான் புத்தி கெட்டு போய் சிறுபிள்ளைத்தனமா புருஷ வீட்டுல இருந்து சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துட்டான்னா நீங்களும் கண்டிக்காம அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்களே. அவ எதிர்காலம் என்ன ஆறுது? இந்த பாரு, எல்லாரும் வெறுத்து ஒதுக்குற மாதிரி நடந்துக்கிட்டா அவ அவசரப்பட்டு ஏதாவது விபரீத முடிவுக்கு போயிடக்கூடாது பாரு. அதனாலதான் ஆதரவு காட்டி அரவணைக்கிற மாதிரி நடிச்சு திருத்த முயற்சி பண்றேன். என்ன பாட்டி, யாராச்சும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏமா, போஸ்ட்மேன் வந்துட்டு போயாச்சா? ஓ, செகண்ட் டெலிவரி கூட வந்தாச்சே. என்ன பொண்ணு இவன்? இந்த காலத்து குழந்தைகளுக்கு பெரியவங்க மனசு படுற பாடு புரியறதே இல்லை. சுதா கிட்ட இருந்து லெட்டர் ஒன்னையும் காணும். அவ அப்பனாவது 4 வரி எழுதி போடுவான்னு பார்த்தா, பாத்துடா கை தவற விடுறியே. ராஜாத்தி, ஏன் ராஜாத்தி நீ மட்டும் தனியா மிளகா அரைச்சு கஷ்டப்படணும்? நானும் துணைக்கு அரைக்கட்டுமா? நான் வேணும்னா வேலையை விட்டு நின்னுடுறேன், அப்புறம் நீயே அரைச்சிக்க. ஏன் ராஜாத்தி? இத பாரு, நீ என்கிட்ட பழகுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. கை துரு துருங்குது. பாரு, வேலையை விட்டு நீ நின்னுட்டா நஷ்டம் எனக்கு கிடையாது, உனக்கு தான். எங்க ஆபீஸ்ல அட்டெண்டரா வேலை பாக்குறானே உங்க அண்ணன், அவனை வேலையை விட்டு நான் அனுப்பிச்சிடுவேன். ஆமா, பேசாம நான் சொல்றதை கேளு. உனக்கு நகை நட்டெல்லாம் நான் நிறைய செஞ்சு போடுறேன். கண்டும் காணாம உன் மேல நான் ஆசை வச்சு, அது நிராசையா போயிடக்கூடாது பாரு. நீ வேலைக்காரியா இருந்தாலும் வீட்டுக்காரி மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணிக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன். ஐயோ, வீட்டுல வீட்டுக்காரர் இருப்பாரு. அட்ஜஸ்ட் பண்ணி அவனை வெளியில அனுப்பு. மறந்துடாதே, இன்னைக்கு சாயங்காலம் 6:30 மணி. தண்ணியா பிடிக்கிற? என்ன எப்ப பிடிக்க போதோ உனக்கு? இந்த பாரு, நான் இன்னைக்கு பயங்கர மூட்ல இருக்கேன். எனக்கு எதையுமே வாங்கி சாப்பிட்டு பழக்கம் இல்ல, பறிச்சு தின்னுதான் பழக்கம். நீ இப்படி வம்பு பண்ண, நான் கத்தி ஊரையா கூட்டிடுவேன். ஆமா, நீ வீட்டையே சரியா கூட்டுறது இல்ல, ஊரை கூட்ட போறியாக்கும். ஆமா, ஊரை கூட்டி என்ன சொல்லுவ? இவன் வந்தா கைய பிடிச்சான், கெடுக்க பார்த்தான்னு. இவன் கெடுக்க பார்த்தான்னு நீ சொன்னாலே அப்புறம் இந்த ஊர்ல உன் பேர் ரிப்பேர் தான். ஏய், தகராறு பண்ண உங்க அண்ணன் வேலை போடும், உன் புருஷன் வேலைக்கும் ஒலை வச்சிருவேன். அப்புறம் உங்க வீட்டுல ஒலை வேறாது. எப்படி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஊட்டாண்ட வரவ? ஐயோ, நீ வேற எந்த மடப்பையன் அவனாவது வரானா? என் வீட்டுக்காரர் இருப்பாரு. வீட்டுக்காரன் தானே, அவனுக்கு வாடகை கொடுத்து அனுப்பி வை. உன் புருஷனை சொல்றியா? அவனை விட ஒரு ரூபாய் கையில கொடுத்து அந்த ஆளை எங்கேயாவது எக்ஸிபிஷன் அனுப்பிச்சு வை. பொம்பளை நினைச்சா சாதிக்க முடியாத காரியமா? தானும் 6 மணிக்கெல்லாம் அங்க இருப்பேன். சுமதி, நீ புடவை கேட்டல, 2 புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டு இன்னொன்னு சுதா கொடுத்துடு. சரிம்மா. ஐய, இது நல்லாவே இல்ல. ஹாய், இது ரொம்ப அழகா இருக்கு. அக்கா, இது நீ எடுத்துக்க. ஏய், என்னடி உன் செலக்ஷன் போக மீதி எனக்கா? இப்ப மட்டும் கோபம் வருதே. அன்னைக்கு ஏன் செலக்ஷனை நீ கட்டிக்கலையா? உனக்கு போக மிஞ்சிதான் நான் தொழணும்னு சொல்லலையா? ஐ மீன் முரளி அத்தான் உட்பட. வர வர நீ ரொம்ப குத்தலாதான் பேசுற. நேத்து வரைக்கும் இந்த வீட்டுல சுதா சுதான் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்ப என்ன 3வது மனுஷி மாதிரி ட்ரீட் பண்றீங்களா? நீ 3வது மனுஷி தான். என்னடி சொன்ன? ஏய் சுமதி, என்னடி சண்டை போட்டுக்கிறீங்க? சுதா, வர வர உனக்கு ரொம்ப கோபம் வருது. பேசும்போது கை நீட்டுறது என்ன கெட்ட பழக்கம்? பொறாம? எனக்கு ஒண்ணும் பொறாம இல்ல, உங்களுக்கு தான் ஓர வஞ்சனை. போனா போ, உன் கோபம் உனக்கு தான் நஷ்டம். உன் வாதப்படி உன்னை ஒதுக்கிட்டு உன் கண் முன்னாடி சுமதிக்கு முக்கியத்துவம் தரதா சொல்ற. சொல்றது என்ன, அப்படித்தான் நடக்குது. இதுக்கு அம்மாவும் உடந்த. உங்க அப்பா எப்ப உன் சைடு தாண்டி. நான் சைக்கலாஜில புரிய வைக்கிறேன், குறுக்க பேசாத. சுதா, எப்பல இருந்து உனக்கு இங்க முக்கியத்துவம் குறைஞ்சு போச்சு? நானும்
இங்க வந்த நாள்ல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை புருஷன் வீட்டுல இருந்து திரும்பி வந்ததால மரியாதையும் இம்பார்ட்டன்ஸும் குறையுதுன்னு ஃபீல் பண்றியோ? ஓஹோ, அப்படியே இருக்கலாம். அது இப்ப நீங்க சொல்லித்தான் புரியுது. நோ, நான் உன்னை கேக்குறேன். சுமதி, நீ ஏன் சண்டை போடுற? மைதிலி, பெத்த பசங்களுக்குள்ள என்ன பார்ஷியாலிட்டி? அவ அப்படி நினைச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? இதுக்கு முன்ன சுதாவை தலையில தூக்கி வச்சு குதிக்கலையா? அப்ப நான் கேட்டேனா? ஆல்ரைட். முதல்ல அம்மாவும் பொண்ணு இடத்த காலி பண்ணுங்க. சுதா, சின்ன விஷயம், நீ அதை மனசுல வச்சுக்காத. நாளைக்கு சுமதிக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அவளுக்கும் முக்கியத்துவம் கிடையாது. பொதுவா எப்படின்னா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் பிறந்த வீட்டுல மதிப்பு, அப்புறம் புருஷன் வீட்டுல தான் மதிப்பு. இதுதான் உலக வழக்கம். என்ன? நலம் நலமறியா அவா. நீ ஊருக்கு போய் 1 மாசம் ஆகியும் ஏன் இன்னும் லெட்டரே எழுதல? அத்தைய மறந்துட்டியா? எனக்கு ஒரு சந்தேகம். என்கிட்ட சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு நீ முழுகாம இருக்கியா? முரளி கூட குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வரான். அவ்வளவுதாமா? என்கிட்ட கூட போறப்ப நானே போஸ்ட் பண்றேன். வேண்டாம். இது வரைக்கும் நீ போஸ்ட் பண்ண லெட்டருக்கு அவகிட்டே பதிலே இல்ல. அவளுக்கு உன் மேல அவ்வளவு அக்கறை. கிடக்குறா விடு. ஏண்டா வர அவ பேச்சு எடுத்தாலே கோவப்படுற? உன்னை விட்டுட்டு அவ பறந்து வீட்டுக்கு போயிட்டான்னு கோவமா? முரளி அங்கிள், கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. என்ன மச்சான்? ஊர்ல சிலுமிஷம் பண்றவனுங்க பேசிட்டாங்க. ஊட்ட பத்திரமா பாத்துக்க. நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அட்டுமா வா மச்சான். பட்டு குட்டி என்ன மச்சான் இது? என்ன மச்சான், கையை எடு. நீயா? நானேதான் ராஜாத்தி. 6 மணினா டான் 6 மணிக்கு வந்துட்டேன். அது என்னமோ தெரியல, எனக்கு உன் மேல ஒரே ஆசை. எல்லாத்துக்குமே உன் பெரிய மனசுதான் காரணம். அது தப்பு இல்லையா? என்ன பெரிய தப்பு? நான் வருவேன்ட்டு உன் புருஷனே வெளில அனுப்பிச்சுட்டேன். உக்காரு, நம்ம வீடுதான். அவன் வர வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி. இப்போ மணி 6 தான் ஆகுது. 6:30 மணி வரைக்கும் என்கிட்ட அன்பா பேசிட்டு நான் கொடுக்க போறதை வாங்கிட்டு போக கூடாதா? என்ன கொடுக்க போறேன்? உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறேன். கெட்டிக்கார பொண்ணு நீ. மட்டும் நான் சொல்ற அப்பல நடந்துக்க. உன்னை எப்படி முன்னுக்கு கொண்டுறேன் பாரு. என் கண்ணு கொட்டி ராஜாத்தி. யாரது பூஜை வேலையில கதவு தட்டுற கரடி? ராஜாத்தி. ஏமா, இது என்ன எங்க அப்பன் குரல் மாதிரி இருக்கு? ஆமாங்க. என்ன ஆமாங்க? எல்லாரும் இன்டர்வியூக்கா கூப்பிட்டுருக்க நீ? நீ எங்கேயாவது ஒளிஞ்சுக்க, நான் கதவு திறக்கிறேன். எங்க ஒளியறது? ஒளியற அளவுக்கு புடவை கட்டலையே நீ. நான் எங்கத்த போய் இந்த பானை உள்ள போடுறேன். அங்க தண்ணியே எல்லாம் நான் எப்படி போறது உள்ள? ஐயோ, இந்த புடவை எனக்கு சுத்தி விட்டு எங்க அப்பன் கேட்டாக்கா உன் புருஷனுக்கு நான் தான் பெரிய வீடுன்னு சொல்றேன். நான் ஒரு மனைய வரது எங்க அப்பனாச்சே. ஐயோ, நான் இந்த பரன் மேல ஏறிக்கிறேன். எங்க அப்பனை உடனே சீக்கிரமா அனுப்பிச்சிரு. நீ எனக்கு காதலியா தான் இருக்கணும், சித்தியா மாறிட கூடாது. இந்த எதிர்பாராத படம் பாத்திருக்கே நீ? இல்லையா? நல்ல வேலை அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. போ. ஐயோ, பொறாத வேலை. பரன் மேல ஏறுற. ஏமா பெருச்சாலி கிடையாது எங்க ராஜாத்தி. அப்பா எப்படியோ உள்ள வந்தாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது? இங்க பாத்தியா, உனக்கு திருநெல்வேலி அல்வாவும் மல்லிகை பூவும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஒரு மல்லி மிட்டாய் கூட வாங்கி தந்தது இல்ல. திருநெல்வேலி அல்வா செத்து போன என் சம்சாரத்துக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப உசுறு. ஒரே நேரத்துல 1.5 கிலோ அல்வாவை தும்பா, ஒரு கூட பூவை தலையில வச்சுக்குவா. அதே ஞாபகத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் பேசப்படாது. உள்ள போ. ஐயோ, மெதுவா. உட்காரு. பக்கத்துல உட்கார்றானே. ஆமா, உன் புருஷன் வீட்டுல இல்லையே? இல்ல. அப்பாடா, நல்ல வேலையா போச்சு. என் மகன் இருக்கானே, அவன் ஒரு தருதல பையன். ஆமா, மேல என்ன சத்தம்? அது பெருச்சாலி. பெருச்சாலியா? குட்டிகளுக்கு பால் குடுக்கதாட்டு இருக்குது. குடி.
கொஞ்சம் விட்டா கூரையவே பிரிச்சிரும் போல இருக்கு. பெரிய பெருச்சாலியா இருக்குது. அதை விடு, அது என்னமோ தெரியல ராஜாத்தி. உன் மேல எனக்கு ஒரு தனி ஆசை. வரப்படாது வந்துருச்ச. தப்பான ஆசைங்க. நான் கல்யாணமானவ. உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கான். இந்த நல்ல நேரத்துல அவனை ஏன் ஞாபகப்படுத்துற? அந்த பையனை பார்த்தா கண்ட குண்டமா வெட்டி ஊருகா போட்டுருவேன். என்னது பெருச்சாலி ஏணி வச்சு வெள்ளை அடிக்குதா? அடிக்கட்டும் அடிக்கட்டும் ராஜாத்தி. அப்புறமே பூவை தின்னுபிட்டு அல்வாவை தலையில வச்சுக்க. என்ன ராஜாத்தி, நீ ஒய்யாரமா குனிஞ்சு கூட்டும் போது அந்த அழக பார்த்து காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தன்னே கிட்டவா. ஐயோ, என் வீட்டுக்காரர் வந்துட்டார் போல இருக்கு. பரிவாள தானே பிடிக்க போறா. ராஜாத்தி என் புருஷன் பாக்குறதுக்கு லூஸ் மாதிரி இருப்பாரு. ரொம்ப பொல்லாதவருங்க. ராஜாத்தி கண்ணு ஐயோ ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே. இந்தாமா தயவு செஞ்சு கதவை திறக்காத. உன் புருஷன் என்ன பாத்துட்டானா என் மானமே போயிடும். மானம் போகாதுங்க, உயிர் தான் போகும். அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டுட்டு பயந்தா எப்படி? அவர் வந்தா வரட்டும், நீங்க தைரியமா இருங்க. ராஜாத்தி, உன் மேல நான் ஆசைப்பட்டதும் தப்பு, மிரட்டினதும் தப்பு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடமா. உன் காலம் வேணும்னாலும் பிடிக்கிறேன். ஐயோ எந்திரிங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். தவற உணர்ந்துட்டீங்கல்ல, அது போதும். தைரியமா போய் கதவை திறங்க. போகும்போது ஊர் நடப்பு சரியில்லை, நீயே 4 வார்த்தை நல்ல புத்தி சொல்லு, நடந்துக்கிறது சரியில்லைன்னு என்கிட்ட கோவமா சொல்லிட்டு போங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி போங்க. கண்டா 6 மைல் ஓடுவேன். தைரியமா போங்க. எப்படி வர்றானோ. ஊரு நடப்பெல்லாம் இப்படி இருக்கு. நீயே 4 வார்த்தை புத்திமதி சொல்லு. நடந்துக்கிற விதம் சரியில்லை. ஆமா வரேன். ஏண்டி, நான் இல்லாத போது உள்கதவு தாப்பாத் போட்டு அந்த கைவங்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருந்த நீ? மறுவாதியா சொல்றியா இல்ல ஒரே சிவி சிவிட்டா? சீப்பு தரேன், அதால சீவு. அடச்சி சும்மா இரியா. நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ என்னமோ பெருசா ஒரேடியா துள்ளிட்டே இருக்கிய. யோ உள்ள வாயா. வாயா இங்க. மேல பாத்தியா யார் உட்கார்ந்திருக்கான்னு? இவன் என்ன ஓனா மாதிரி எட்டி பாத்து கிடக்கான்? இவன் எங்க வந்தா? உங்க பர்னுக்கு ஒற்றை அடிச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்றான்? ஆசைப்பட்டாருல்ல, அதான் அனுபவிக்கிறாரு. அம்மா தாயே, ராஜாத்தியை காப்பாத்து. ரோட்ல ஒரு பொண்ணுகிட்ட வம்பு பண்ணாரு. ஊரே கூடி அடிக்க வந்தது. நல்ல வேளை நம்ம வீட்டுக்கு ஓடியாந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. மாட்டி இருந்தா முதுகு தோலை ஊறி ஊறின்னு உரிச்சிருப்பானுங்க. காணாம போயிருப்பான். விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க அப்பா பதறி போய் ஓடியாந்து, அம்மா ராஜாத்தி நீயாவது அவனுக்கு நல்ல புத்தி சொல்லுன்னு கதவை சாத்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. என்னையா புரிஞ்சுதா? ராஜாத்தி கண்ணு, நான் உன்னை இன்னாமோ நினைச்சிட்டேன். உங்க காதல் வசனத்தை அப்புறம் வச்சுங்க, எனக்கு ஒரு வழி பண்ணுங்கப்பா. யோ உங்க அப்பா கிட்ட சொன்னா காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு? மாட்டாரு. எங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதா? அடைச்சி கீழே இறங்கியா. எப்படி இறங்குறது? உன் புருஷன் ஐயனார் மாதிரி கையில கத்திய வச்சிட்டு இருக்கானே. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். இத புடிச்சிங்க இறங்கு. நீ நீட்டாத அருவால. ஒரு சமயம் போல இருக்காது, எங்கேயாவது பற்ற போகுது. நான் வரேன். நீ ஒதுங்க, நான் புடிச்சுங்க. நீ இருக்க முடியா? பார்த்து விட்டுறாத. பேண்ட் விடு. ஆமா, தர வந்துச்சா? இதான் தர. அம்மா எம்மா, பொம்பளை மனசு வச்சா எமங்கிட்ட இருந்து உயிரை மீட்கவும் முடியும், எமங்கிட்ட உயிரை அனுப்பவும் முடியும்னு ப்ரூவ் பண்ணிட்டியே. என் கூட பிறக்காத சகோதரியே, என் தலை தப்பிச்சது. நான் வரேன் தாயே. அண்ணே நான் வரேன்னே. வரேன்பா. அப்பா தம்பி, அம்மா உங்கள் அன்பை மறந்த. யோ என்னை பத்தி எவ்வளவு கீழ்த்தரமா எடை போட்டுட்டல்ல. நீ கட்டின இந்த மஞ்ச கயிறுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே நேரத்துல அண்ணனோட வேலைக்கும் ஆபத்து வரக்கூடாது. நானும் பிழைக்கணும். எல்லாத்தையும் கணக்கு போட்டுதான் தானை பிடிக்க கொடுத்த அறிவாள 1/2 மணியில வாங்கிட்டு வர சொல்லி உன்னை அனுப்புனேன். பெரிய இடத்துல சில சமயம் சின்ன புத்தி வரும். ஒரு பொம்பளை நினைச்சா எந்த சூழ்நிலையிலும் தப்பு பண்ணாம தன்னை காப்பாத்திக்கவும் முடியும், தப்பிச்சுக்கவும் முடியும். ராஜாச்சி, உன்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். செருப்பு எடுக்கவா? ஏன் செருப்பு எடுத்துக்கவா? ஓட்டிக்கிட்டு போ. நீங்க தொடருங்க. தொடருங்க. என்ன மச்சான்? கட்டின புருஷனை கேவலப்படுத்தினல உனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துருக்கேன். பிள்ளைய நீ எப்படி நடத்துறன்னு பாப்போம். புருஷனை புறக்கணிச்சியே, பிள்ளைய புறக்கணிக்கிறியான்னு பாக்குறேன். அந்த படிக்காதவங்க கொடுத்த பிள்ளை மூலமா அணுவணுவா நீ துடிக்கணும்.
டாக்டர், எனக்காக ஒரு உதவி செய்யணும். கருசிதை செஞ்சிருங்க. அபாஷன் பண்றியா? ஏன்? என்ன மீறி உருவான கரு. என் கனவை சதைச்சவருடைய கருவை நான் சுமக்க விரும்பல. கருவுக்கு சொந்தக்காரன் உன் ஹஸ்பண்ட்னா அபாஷன் பண்ண அவர் சம்மதமும் ஒப்புதலும் வேணும் சுதா. ஏன் சம்மதம் இல்லாம உருவானது? இதை சுமக்கிறதையும் நான் களங்கமா நினைக்கிறேன். ஒரு படிக்காதவர், பியூன், எனக்கு எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லாதவர் என்ன தலகுனிய வைக்கணும்னு அந்த முத்திரை, அதை நீங்க அழிச்சே தீரணும். நீ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற. நான் கருவை பாதுகாக்க வேணும்னா உனக்கு உதவுறேன், ஆனா சிதைக்க மாட்டேன். அப்படி நான் சிதைச்சிருக்கணும்னா அபாஷன் பண்ணி சிதைச்சிருக்க வேண்டிய முதல் கருவே நீதான். அரும்பாடுபட்டு ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கலாம், ஆனா ஒரு பொண்ணோட வாழ்வு அழியறதுக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன். உங்க அம்மா மைதிலியோட வாழ்க்கை என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ யாரு, உங்க அப்பா யாரு, அதாவது உனக்கு தெரியுமா? சரி சரி, பிரேக் பிரேக் பிரேக். அவங்க சொல்றேன் காலம் முக்கியம். பிரேக் பிரேக். என்ன ரவி இது? ஆளுங்க நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. கத்துக்கிறப்ப தனியா இருந்தாதான் நல்லது. டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கத்து கொடுக்க முடியும் பாரு. ஆமா, எப்போ எல்ல இருந்து லைசன்ஸ் வாங்க போறோம்? நீ பூரணமா புரிஞ்சுக்கிட்டு என்ன நெருக்கடி வந்தாலும் துணிச்சலா தைரியமா தனியா வர ஸ்டேஜுக்கு வரணும். உங்க அப்பா கூடாதுன்னு மறுத்தாலும் எதிர்த்து நிக்கணும். அப்பதான் லைசன்ஸ் கிடைக்கும். அப்படியா? இப்பதான் சிக்னலை கரெக்டா ஃபாலோ பண்றேனே, அப்பப்போ ஓவர்டேக் கூட பண்றேனே. காருக்கும் பெண்ணுக்கும் ஓடுறப்போ டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுபடி ஜாஸ்தி. நீ சிக்னலை புரிஞ்சுக்கிட்டு உங்க அப்பாவை ஓவர்டேக் பண்ண, ஆனா நம்ம காதல இருந்து ரிவர்ஸ் போட மாட்டியே? ஏ சந்தேகமா இருக்கா? ஆஃப்டர் ஆல் நான் டிரைவர், நீ முதலாளி மக, அந்தஸ்து குறுக்க வரல. அந்தஸ்துங்கிற மஞ்ச கோடு தாண்டி தானே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இன்னுமா சந்தேகம்? மைதிலி, மைதிலி. என்னது? யாராவது பார்க்க போறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் வரேன். சீக்கிரம். என்ன தைரியம் உனக்கு? என் பொண்ணை டிரைவரோட சேர்த்து வச்சு பேசுறியா? ஊர்ல எவன் என் மகளை பத்தி பேசுறவன் கொன்னுடுவன். கொன்னு தாக்காத. உங்க உப்பத்தின விசுவாசம் கண்டதையும் கேட்டதையும் சொல்லிட்டு முதலாளி என்ன அடிச்ச மாதிரி மைதிலி அம்மாவை செல்லம் கொடுக்காம அடிச்சு வளர்த்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. இப்பவாவது விஷயம் முத்தி போறதுக்கு முன்னாடி சட்டு புட்டுன்னு ஒரு வழி பண்ணுங்க. காஃபி சாப்பிடுங்க. எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க. பங்குக்கு நானும் இருக்கேன். 50-50. ஏன் மென்னு முழுங்குற? சாப்பிட பிடிக்கலையா? டிஃபன் வேண்டாம், எனக்கு தலைவலியா இருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நாளையிலிருந்து வேற டிரைவர் வருவான். டிரைவர் ரவிய டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. பெட்ரோல் திருடுறான், வண்டி கண்ட கண்ட இடத்துல நிக்குது, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ். பை த பை, நீ இனிமே டிரைவிங் கத்துக்க வேண்டாம். ரவி ரொம்ப நல்ல ஆளு டாடி. உன்னுடைய சிபார்சு அனுதாபத்தை தரல, ஆபத்தை எச்சரிக்குது. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் எனக்கு நிம்மதி. உடம்பையும் மனசையும் பத்திரமா பாத்துக்க. உங்க அப்பா என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டார். நான் தன்மானம் உள்ளவன். என் காதலை இன்னொருத்தனை கட்டி கொடுத்தா அதை என்னால தாங்க முடியாது. மைதிலி, நீ என்ன ஏமாத்திட்டல? இல்ல ரவி, அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். உங்களை பிரிஞ்சு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கூடிய அளவுக்கு நான் துரோகி இல்ல.
உங்களை நான் டிரைவரா நினைச்சா பழகினேன். நான் ஏதோ பிளாக்மெயில் பண்றதா நினைக்காத மைதிலி. உன்னை எங்கிட்ட இருந்து உங்க அப்பா மட்டும் பிரிக்கட்டும், நடக்கிறதே வேற. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நம்பி செய்யறேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரே வழி இருக்கு. பிரிஞ்சா நாம உலகத்தை விட்டே போகணும், சேர்ந்தா ஊரை விட்டே போகணும். நீ மேஜர் ஆனவ, கல்யாண நாள் வரைக்கும் தான் உனக்கு கட்டுக்காவல் இருக்கும். அன்னைக்கு நீ மணமக. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நகை நட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை அழைப்பு அன்னைக்கு ராத்திரி நீ ஓடி வந்துரு. இத பாரு, இந்த நேரத்தில் குழப்பாது. என் திட்டம் நிறைவேறினா பட்ட கஷ்டத்துக்கு பலன் இருக்கு. மைதிலி லட்சாதிபதி மகன், மொபைல் ஜுவல்லரி ஷாப். அவளை நம்ப வச்சு அவ நகைகளோட நாம ஓடிடலாம். என்கிட்ட இப்படி சொல்ற, அவகிட்ட என்ன சொல்லிருக்கியோ? மழவளன்னு பேசிக்கிட்டு இருக்காத. மைதிலி கல்யாண வீட்டுல இருந்து ஓடி வருவா. நீ புறப்படு. ஓகே. இத பாரு, நாம வழக்கமா தங்குற ஹோட்டல்ல 2 ரூம் உன் பேர்ல பக்கத்து ரூமா எடு. காரை நான் ரெடி பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நைட் நாம திட்டப்படி அவளை ஏமாத்திட்டு அவ நகைகளை எடுத்துக்கிட்டு நாம வெளியூர் ஓடிடலாம். ஓகே, நீ புறப்படு. வரேன். பாய். பாய். இன்னும் காணாமே. பாபா உட்கார். உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? சரி சரி, வா உள்ள போலாம். கல்யாண கோலத்துல நீ இந்த நகைகள்ல எப்படி இருக்கு தெரியுமா? ஏய், ஏன் அழற? பெத்த தகப்பனு மறந்து ஓடி வந்திருக்கேன். ஊரே கூடி அவமானமா பேசும். அதெல்லாம் லட்சியப்படுத்தாம உங்களை தான் நம்பி படியறங்கி வந்திருக்கேன். இங்க பாரு, என்ன கைவிட்டுடாதேங்கிறியா? உங்க அப்பாவை நாம பிரிஞ்சாலும் உங்க அப்பா பார்த்து வச்ச முகூர்த்தத்துல நாளை காலையில பெங்களூர்ல நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். புறப்படலாமா? இப்பவே வா. உன்னை ஊர் பூரா வலை போட்டு தேடிட்டு இருப்பாங்க. நான் மாட்டினா உன்னை கடத்திட்டு போனதா குற்றச்சாட்டி என்ன உள்ள தள்ளிடுவாங்க. விடிய காலையில போவோமே. வீட்டுல இருந்தே கொண்டு வந்த காரை ரெடியா நிக்க வச்சிருக்கேன். பால் சாப்பிடுறியா? இங்க பாரு, இன்னைக்கு நான் சொல்றது எதையுமே நீ மறக்க கூடாது. நீங்க நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. இனிமே எல்லாம் சரியாயிடும்.
நான் உன்னை 12 மணிக்கு கரெக்டா வர சொல்லியிருந்தேன். இப்ப லேட்டா வந்தா எப்படி? எங்க மைதிலி மயக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சிருவாளோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். சாரி டார்லிங். இட்ஸ் ஆல் ரைட். இப்போ அது வந்து புறப்படலாமா? என்ன மைதிலி, இவங்களை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியுமாவா? நான் தான் இவ குடும்ப டாக்டர். இன்ஃபேக்ட் எனக்கு மெடிக்கல் படிக்க உதவுனதே இவங்க ஃபாதர் தான். இவ தலைவிதி இப்படி தற்கொலையில ஈடுபடுற மாதிரி ஆயிடுத்தே. இவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணாங்க? நேத்து சாயந்தரத்துல இருந்து இவளால ஏகப்பட்ட குழப்பம். ஒரு டிரைவரை காதலிச்சா இவங்க அப்பா இவளை கண்டிச்சு வேற இடத்துல கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டார். ஆனா இவ அந்த டிரைவரோட வீட்டை விட்டே ஓடிட்டா. அந்த ஷாக்ல நேத்து நைட் இவங்க ஃபாதர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இவ நல்ல காலம். இவ ஃபேமிலில சம்பந்தப்பட்ட என்கிட்டயே கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, உயிருக்குன்னு ஆபத்து இல்லையே. நத்திங். ஷாக்ல மயக்கமா இருக்கா? ஓ ஐ சீ. இவங்க இங்கே இருக்கட்டும், நீங்களே பாத்துங்க. என்னுடைய அட்ரஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா கூப்பிடுங்க, நான் வரேன். பைத்தியக்காரி, உனக்கு என்னடி குறை வச்சாரு உங்க அப்பா? அவரு பார்க்க நினைச்ச கோலம் என்ன, நான் உன்னை பாக்குற கோலம் என்ன? இப்படி வாழ்க்கைய அலங்கோல பண்ணிக்கிட்டேடி. தராதரம் தெரியாம நம்பி ஏமாந்துட்டியே. நீ விலை மதிப்புள்ள நகையை பறி கொடுத்த, மீட்டுட்டோம். விலை மதிப்பில்லாத பெண்மையை பறி கொடுத்துட்டியேடி. யாரால மீட்டு கொடுக்க முடியும்? உன்னை கெடுத்தவனை கூட்டி வந்து வாழ வைக்க முடியலையே. கார் ஆக்சிடென்ட்ல அவனும் செத்துட்டானடி. செத்துட்டானா? நீயே அதிர்ச்சி அடையணும். அவன் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சது. புருஷனும் இல்ல, மனுஷனும் இல்ல, மிருகம். தப்பு அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பங்கு இருக்கே டாக்டர். அவன் செத்து போனாலும் எனக்குள்ள ஒரு உயிரை விட்டுட்டு தானே போயிருக்க. புருஷனா இல்லைன்னாலும் தகப்பனாவும் இல்லையே. Are you in the family way? உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நினைச்ச எனக்கு ஒரு உயிர் துணைக்கு இருக்கணுமா? வேண்டாம் டாக்டர், வேண்டாம். எங்க அப்பாவோட கனவு கலைச்சேன், அவருடைய கௌரவத்தை குலைச்சேன், என் பெண்மையே அழிச்சுக்கிட்டேன். இப்ப எனக்காக இந்த கருவு கலைச்சிடுங்க டாக்டர். தப்பு நீ செஞ்ச, தண்டனை அந்த கருவுக்கா? நான் உயிரை காப்பாத்துறவோ உருக்கொலைக்கிறவில்ல. நடத்த கெட்ட குழந்தைன்னு 4 பேர் பழிப்பாவத்துக்கு ஆளான அந்த சிசுவை அழிச்சிடுங்க டாக்டர். நடத்த கெட்ட பெற்றோர்னு தான் உண்டே தவிர நடத்த கெட்ட குழந்தைகள்னு கிடையாதுமா. தவறு நடந்த பிறகு கண்ணீரால கலங்கத்தை போய்க்கிட முடியாது. திரும்பவும் தவறு நடக்காம முன்னோடிய வாழறதான் மேல். தப்பா நினைக்கலன்னா நீ விரும்பினா நானே உன்னை ஏத்துக்கிறேம்மா. அன்னைக்கு உங்க அம்மா மைதிலிக்கு வாழ்க்கை கொடுத்தவர் தான் மிஸ்டர் வீரராகவன். அவ வாழ்க்கையில நடந்ததெல்லாம் தெரிஞ்சு தன் சொந்த பந்தங்கள் எல்லாம் எதிர்த்துக்கிட்டு ஊரறிய மனைவியா ஏத்துக்கிட்டாரு. இன்னைக்கு இவ்வளவு ஆத்திரப்படுறியே, அன்னைக்கு அவர் அந்த தியாகத்தை செய்யாம இருந்திருந்தா நீ எங்க இருப்பே, எப்படி இருப்பே? உன் நிலைமை என்னவா இருக்கும்? உன் தாயாருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட களங்கத்தை பத்தி உனக்கு தெரியாம உன்னை பெத்த மகளுக்கு மேலா வளர்த்தாரு. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லக்கூடாதுதான். ஆனா சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு நீ என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டு. உன்னை பத்தின களங்கம் தெரியாத வரைக்கும் மத்தவங்களை பத்தி கேவலமா தான் நினைக்க தோணும். இப்ப சொல்லு, என்ன செய்யணும்? சுதா, அசடு. ஏன் அழற? என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். நான் பிறந்த பரப்புக்கு நான் எப்படி அந்தஸ்து பார்க்கலாம்? இந்த பாரு, நீ அழுதா டேடியால தாங்கிக்க முடியாது. நீங்க என் டாடி இல்ல, நான் தப்பா பிறந்தவ. தப்பா பிறந்தது இல்லம்மா,
தப்பி பிறந்தவன். சுதா, எனக்கு இந்த உலகமே நீதாம்மா. ஐ லைக் யூ சோ மச் பேபி. எந்த ஊனமான நினைவுகளும் உன்னை பாதிக்காம உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். இப்ப கூட சொல்லிருக்க கூடாது, ஆனா நிலைமை மீறி போச்சு. ஒரு பாவம் மரியாத முரளியே எதிரியா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்க. அதை கியூர் பண்ணுங்க அம்மா. உங்க அம்மாவால உனக்கு ஏற்பட்ட களங்கம் உன்னால உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா களங்கமே வம்ச பாரம்பரியம் ஆயிடக்கூடாது. அதனாலதான் டாக்டர் மூலமா இந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். உண்மையிலேயே முரளி பொய் சொல்லல, ஏமாத்தல. நடந்தது என்ன தெரியுமா? ஆமா, நீங்க என்னவா இருக்கீங்க? அதான் நீயே சொல்லிட்டியே, பியூனா இருக்கேன். என்ன பியூனா? ஆமா. விளையாடாதீங்க, நான் சும்மா அவளுக்காக சொன்னேன். முரளி, இந்த வர மாமா. உண்மையை சொல்லணும்னா இங்க கொஞ்சம் வந்துட்டு போ முதல்ல. மாமா, நீங்க செய்ய சொல்றது தியாகம் இல்ல, துரோகம். சுதாவை நீங்க வளர்த்த விதம் என்ன? நான் யாரு? பியூன், படிப்பு கம்மி, வெறும் 4th ஃபார்ம். அதை சொல்லாம மறைக்கிறதும் குற்றம். என்ன மேனேஜர் பட்டதாரின்னு சொல்றது அதை விட பெரிய குற்றம். தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகும்? வாழ்க்கை நடத்த முடியாது மாமா, வழக்குத்தான் நடத்த வேண்டி வரும். முரளி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா சுதாவை உத்தேசம் பண்ணித்தான் இந்த பொய்ய சொல்றோம். அவ வாழ்க்கையில உள்ள களங்கம் அவளுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. அப்படி தெரிஞ்சா அவ முன்னாடியே அவ அம்மா தலை குனிய வேண்டியது வரும். வேற யாருக்காவது கல்யாணம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு இந்த உண்மை தெரிய வந்தா சுதா சந்தோஷமா வாழ முடியுமா? நிச்சயமா முடியாது. அதனாலதான் உனக்கு கல்யாணம் செஞ்சு தர ஆசைப்படுறேன். சீதாவுக்கும் ஆதரவா இருக்கும். எனக்கும் சுதாவை பத்தின கவலை விட்டுது. முரளி, காலப்போக்குல புருஷன் புள்ளங்கிற மெச்சூரிட்டியும் பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் சுதா கிட்ட உண்மையை சொல்லி உணர வைக்கலாம். பிளீஸ். மாமா, என்ன பொய்யனாக்குறீங்க? இப்போ உங்களுக்காக சம்மதிக்கிறேன். பின்னால பிரச்சனை வந்தா நான் சம்பந்தப்பட மாட்டேன். அப்பவும் பொறுப்பு உங்களுக்கு தான். இப்ப சொல்லுமா, முரளி குற்றவாளியா? இல்ல, நான் தான். அதுக்காக எனக்கு என்ன தண்டனை கொடு. பட் முரளி நிரபராதிமா. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ எப்படி விரும்புறியோ அப்படியே செய். உன்னை பத்தின களங்கம் தெரியாத வரைக்கும் மத்தவங்களை பத்தி கேவலமா தான் நினைக்க தோணும். இப்ப சொல்லு, என்ன செய்யணும்? இப்ப என்ன 3வது மனுஷமா ட்ரீட் பண்றீங்களா? நீ 3வது மனுஷன் தான். என் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டி பிடிக்க முடியாதவர் நீங்க. வெக்கமா இல்ல? இனிமே நமக்குள்ள புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவே கிடையாது. நீங்க யாரோ, நான் யாரோ. நானா உன்னை ஏமாத்துறனா அல்லது நீயா ஏமாந்தியான காலம் உனக்கு புரிய வைக்கும். எந்த மூஞ்சியோட இங்க வந்த? போனையடி பிறந்த வீட்டுல காப்பாத்துவாங்கன்னுட்டு இங்கே வந்த. அப்பா எல்லாம் உண்மையை சொன்னாரு. யாருடி உங்க அப்பன்? அப்பன் பேர் தெரியாத நீ. நீ பிறந்த பரப்புக்கு என்ன கேவலமா பேசுனல? நான் வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். போ, என் மூஞ்சிலே முடிக்காத. அத்தை, என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்.
யாரு சுதாவா? வா சுதாவா. இந்தாப்பா. தனியா வந்திருக்க? அம்மா யார் வந்திருக்கா பாரு. சுதாவா? வாமா வா. நல்லா இருக்கியாமா? உட்காரு சுதா, போய் காஃபி கொண்டு வரேன். ஏன் நிக்கிற? உட்கார் சுதா. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன உங்க அன்பான வார்த்தையால கொல்லாதீங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்பதான் என் மனசு ஆறும். என்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு உங்களை தரக்குறவா நினைச்ச பாவினா. பைத்தியக்காரி. அந்தஸ்து கௌரவம் எல்லாம் நாம நினைக்கிற கனவுகள். நான் படிச்சது ரோடு யூனிவர்சிட்டி. என் உத்தியோகம் தான் எனக்கு பெருசு. உனக்கு காலம் புரிய வைக்கும் நினைச்சேன், புரிய வச்சு. முரளி, வேலைக்கு போகல? இதோ புறப்பட்டனே. கொஞ்சம் இருங்க. இனிமே இந்த ட்ரெஸ்ஸோட நீங்க தைரியமா போலாம். ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரணும். என்ன வேணும்? மாங்காய். அருகினிலே இனி 30 நாளும் பௌர்ணமியே. மோகன ராகம் பாடிடவே இந்த மோகினி வந்தாள் அருகினிலே. திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திருக்கல்யாணம் கோவிலிலே.